ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீக்கு கொண்டாடுற ஓகேவா. அது நேம் வந்துட்டு ப்ளே பாய் ஃபைண்ட் அவுட் இஸ் ட்ரூ லவ். ஓகே, எப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்னா, ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே 2 பர்சன் நின்றுருக்காங்க. ஒரு பர்சன் அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணில் டியர்ஸோடு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டுடா, உனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார். இல்லை, நான் ஒரு ப்ளே பாய்டா, உன் லைஃப்பில் ரொம்ப ப்ளே பண்ண ஒரு பர்சன். ஓகேவா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிசர்வ் பர்சன் இல்லை. ஸோ நீ அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா, எப்போ ஹாப்பியாக இருக்கணும். என் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல் நீ தான். என் லைஃப்பில் ஹாப்பினஸ் கொடுத்து ஒரு ஏஞ்சல் நீ தான். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க போகிறது நீ தான். லவ் விட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கு. ஓகேவா, அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டே ஜெகே சொல்கிறாங்க. இப்போது ஜெகே பார்க்குறாங்க. என்னடா காய் சொல்கிறேன். டே ஒரு டைம் சொல்கிறேன் அவங்ககிட்ட, நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான்டா. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவனு ரொம்ப லவ் பண்ணுறாடா சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணேன்டா, நான் தான் அவ்வளோ புரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு டைம் சொல்லி பாட்டா சொல்கிறாங்க. வேணாண்டா, அங்கே பாரு, அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவன் சேகன் அவங்க ரொம்ப நல்லவங்கடா, ரொம்ப நல்ல வேணும்லாம் பார்த்துப்பான். ஜிம்மில் ஓகேவா, ஜிம்மில் ரொம்ப கேர் வச்சுருக்கான். நம்ம தான் பார்க்குறோம்ல சரியா, அதனால அவன் அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பான்டா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இது ஏன்னா ஜேகேடா. ஓகே, ஜேகேன்னு காலையில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் 2 பர்சன் இருக்காங்க. அங்கே ஒரு ஃபாதர் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சேகராங்க, நீ பார்த்து திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. இப்போது சேகரன் ஜிம்மை பார்த்துட்டு சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. பார்த்திங்களா, நீ சேகரை திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெகே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரால் அதுக்கு நிற்க முடியல. ஒரு சம்மந்தம் சொல்லிட்டு நம்மளால் கேட்க முடியாது சொல்லிட்டு அவர் அப்படியே ரிமோட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படி நின்றுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெகே வந்துட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு அவ்வளோ அழுதுட்டு பைக் எடுக்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. காய் பார்க்குறாங்க. ஜெகே அப்படி கூப்பிட்றாங்க. ஜெகே நிற்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சிக்கன் பார்க்குறாங்க. போடா போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் இறங்குறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்கப்பா. சாரிப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி ப்ளீஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சாரிப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அண்ணா பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க ஆல் தி பெஸ்ட்டாக சொல்லிட்டு அப்படியே டேஸ் வைப் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போது நம்ம ஜிம்மில் அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. அப்பா அவன் கூட போட்டோம். ஓகேவா, அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பான்ப்பா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை பாய்ப்பா சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, ஓகேப்பா, அவன் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவான்ப்பா. இவனோட லைஃப்பில் அவன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ப்ளீஸ்ப்பா அவன் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப்பு தான் அவங்க அப்பா பிடிக்கிறாங்க. ஜேவப் தான் நம்ம ஜிம்மில் அண்ணாடா. ஓகேவா, ஜிம்முக்கு அம்மா கிடையாது, அப்பா அண்ணா மட்டும்தான். ஜிம்மில் அப்பா ஜிம் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. ஜிம்மில் அப்படி தான் சேம். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பா பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ணதே கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறாரு. அப்படி போகிறாரு. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இந்த ஜவாப் ஜிம்மில் லைஃப் சொல்கிறாங்க. எதுவும் ஆகாதுப்பா சரியா, கண்டிப்பாக ஜெயிக்கி பார்த்துப்பா, நீங்கள் விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இவர் சொல்கிறாங்க. காய் சொல்கிறாரு. ஜவாப் சொல்கிறாங்க. இவர் ஜவாப் பக்கத்தில் பாஸ் நிற்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நீங்கள் வந்து பயப்படாதீங்க சரியா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க எதுவும் ஆகாது அங்கிள், ஓகேவா, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அவன் கண்டிப்பாக வந்துட்டு ஹாப்பியாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறீங்க, அதுக்கு உண்மையாகவே சொல்கிறேன். ஓகேவா, கண்டிப்பாக நான் வந்து ஹாப்பியாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு நம்ம ஜெயாவோட ஹஸ்பண்ட் ஓகேவா, 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பாட்டுக்கு அந்த வெட்டிங் ஸ்டேஜ் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா ரொம்ப எப்படி ஒரு டேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. டேரக்டாக ஒரு பாருக்கு தான் போகிறாரு. போயிட்டு அவ்வளோ குடிச்சிட்டு இருக்காரு. ரேங்க் அப்படி இல்லை, நீ எனக்குன்னு நான் நினச்சிட்டு சரி, ஆனால் நீ எனக்கு டிசர்வ் பர்சன் எனக்கு தெரியும். சரி, உனக்கு நான் டிசர்வ் பர்சன் எனக்கு தெரியும். ஓகேவா, அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான். நீ கூடவே இருந்த மாட்டியா, என் கூடவே வாழ்ந்துட மாட்டியா சொல்லிட்டு ஒரு ஆசை தெரியுமா. என் அம்மாவுக்கு அப்புறம் நான் லவ் பண்ணுற பர்சன் நீ தான் அந்த வேர்ல்டில். என் அம்மா விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பர்சன் நான் பார்க்கவே லைஃப்பில். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குற மாதிரி தெரியுமா, நிற்க விட்டா என் ஹேர் ரொம்ப ரப் பண்ணி விடல, என்னை பன்னின்னு கூப்பிட்டல. போய் என் அம்மாவை பார்க்குற மாதிரி தெரியுமா. என் அம்மா சொல்லுவாங்க, டே பன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அப்படி பண்ணுறது கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ லவ்வோட கேரோட கேட்பாங்களா. அது மாதிரி ஒன்று அவங்ககிட்ட தானே அதை பார்த்தேன். தெரியுமா, நான் எத்தனை பேர் கூட டேட் போயிருக்கேன் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் யார் கூடயுமே வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணணும்னு நினச்சது தெரியுமா. உங்க கூட மட்டும் தான் அப்படி இருப்பேன். அவங்க கூட அப்படி நான் வந்து வைல்டாக இருப்பேன். நீ அது கூட ரொம்ப சாஃப்டாக எடுத்துப்பேன். நான் கூட அப்படிலாம் இருப்பேன் ரஃப் அண்ட் டஃப்பாக. நீ ஆனால் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட ஏன்ட்டு அப்படி இருக்கிறது கேட்க மாட்டேன். நான் டயர்டாக படுத்துருக்கும் போது பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி தூங்குவேன். எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே பண்ணியிருக்க தெரியுமா. நீ எனக்கு இன்னொரு அம்மாடா அப்படி சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அவனை ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்கலடா. நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு நீடை மட்டும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அதை தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட உயிரை நான் விட்டதை நீ தான் என்னோட உயிர், நான் தான் உயிர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டா. எனக்கு அப்படி ஒரு தாட் இருந்துச்சு தெரியுமா. எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகும். உங்கள்கிட்ட நல்லா இருக்கிறப்போ அப்படி தோணும் தெரியுமா. என்னோட உயிரை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அவனோட உயிர் என்கிட்ட இருக்குன்னு நான் நினச்சிருக்கேன் தெரியுமா. அந்தளவுக்கு உங்க கூட இருந்திருக்கேன். ஆனால் அப்போ ரியலைஸ் பண்ணவே இல்லை. தோணும் சம்டைம்ஸ். ஆனால் அப்படி நான் எனக்குள்ளே ஹைட் பண்ணிட்டேன். இல்லை அப்படியே இல்லை
அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்னை அவாய்ட் பண்ணுறப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே நீ நினைக்கிற போல இருக்குது, என் கூட இந்த ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நானும் கொஞ்சம் தள்ளி போனேன். ஆனால் நீ லவ் பண்ணிவிட்டு இந்த அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓன் பண்ணிட்டல சொல்கிறேன். ஜேகே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லணும்னு தோணல. நினச்சிருப்பேன் நம்ம லவ் பண்ணுறோம், ஆனால் லைஃபுக்கு ஜேகே செட் ஆக மாட்டான், அவன் ஒரு ப்ளே பாய், அவன் கூட அந்த லைஃப் நல்லா இருக்கா நினச்சிட்டியா? ஜேகே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, நீ சொன்னதெல்லாம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம காய் ஜேக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகே ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் தனியாக உட்காந்துட்டு குடிச்சிட்டே இருக்காங்க. இப்போது நைட் ஆல்மோஸ்ட் 10 o'clock மேலே ஆகுது. அந்த பாரில் ஒர்க் பண்ணுற ஒரு பாஸ் வந்து வராங்க. ஒரு சர்வெண்ட் வந்து பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. சார் பார் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, இப்போ கிளம்புறீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பார் க்ளோஸ் பண்ண போகிறேன் சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டாங்க. சரி ஓகே சாரி சொல்கிறாங்க. சார் ஓகே சார் நான் உங்களுக்கு டேக்ஸ் அது புக் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் போய் இப்போ ஸ்ட்ராங் மேன், ஸ்டடி மேன் அப்படி சொல்லிட்டு அது பாட்டுக்கு மெதுவாக விளைஞ்சி வராங்க. வந்து பார்க்குறாங்க பைக் நிற்கிறது இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு மெதுவாக ஸ்லோ ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திட்டுவான் எல்லாம் சொல்லுவான், உன் கார் பிடிச்சி ட்ரைவ் பண்ணாதான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். கரெக்டு தான் என்ன பண்ணுறது, இனிமேல் யாரும் இப்படி சொல்லுவாள்ல, இனிமேல் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வீட்டுக்கு ஒரு வந்துட்டார். ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் அவருக்கு ஒரு வீடு. இப்போ செக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அப்படி போய்ட்டு அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி மெதுவாக இருந்துட்டு இருக்காரு. எப்படி ஒரு மெஸ்ஸியாக இருக்காரு, ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ரொம்ப அழுதுனால மெஸ்ஸியாக இருக்காரு. அப்படி வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ள வர வந்துட்டு பாஸ்வேர்ட் போடுறாங்க. போடவா சொல்கிறாங்க. 0113 அப்படி சொல்லிட்டு போடுறாரு. பார்க்குறாங்க இது அவனுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த பாஸ்வேர்டு போட்டுரு அப்படின்னு என்ட்ராகிறாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. எக்கி பார்க்குறாங்க. முன்னாடி வரைக்கும் அவன் இருப்பான், ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போ லேட்டாக வரணும் திட்டுவோம், ஏன் லேட்டாக வந்தால் சொல்லி கேட்பான் தெரியுமா, இனிமேல் யார் கேட்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டேஸ்டோட போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டு போடவே இல்லை. போட்டு டேரக்டாக போயிடுவார் பெட்ரூம்குள்ளே. பெட்டில் படுத்துட்டாரு. அப்படி இன்னும் லைட்டாக போய் காலை பிடிச்சி தள்ளி போடுறாங்க. அப்போ வந்துட்டு அது ஒரு ஃபீல் ஆகுது. என்ன சொல்லிட்டு டக்குன்னு செக் தெரிஞ்சுக்கிறாங்க. எது ஃபீல் ஆகுது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. முன்னில் அப்படி சொல்லிட்டு அவரே அப்படி மறுபடியும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் பர்சன் படுத்து அவர் பார்க்கவே இல்லை. அவர் பட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்திரிக்கிறாங்க. அவ்வளோ ஹெட் பெயினாக இருக்குது. இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு அது கொடுக்குறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி ஆய்சரை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. சரி மீன் அப்படி பார்த்துருக்காங்க. இல்லை இது வந்து இங்கிலீஷ் நல்லா இருக்கும் எனக்கு, நான் டேஸ் அப்படி இருந்தோம்ல அதனால் அப்படி இருந்திருக்கோம் ஓகேவா. அவன் இல்லை, அவன் சீக்கிரம் ஒய்ஃப் ஆகிப்பான். சரியா ஒய்ஃப் ஆகிட்டான், அவன் கூட தான் இருப்பான். நம்ம இது மாதிரி இல்யூஷன் எல்லாம் பார்க்கக்கூடாது ஓகே. ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இல்யூஷன் எல்லாம். அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணுறதுலாம் வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் இருக்க போகிறோம். ஜெக்கியும் பார்த்துக்கு யாரும் இல்லை ஓகே, நீ தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் தான் அவர் எப்படினாக்கா அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஜூஸை அவர் மவுத்தில் வைக்கிறாங்க. ஃபீட் பண்ணி விடுறாங்க. லிட்டரலி ஃபீட் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டாங்க, மவுத்தில் வச்சுட்டாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையான பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 10 பர்சன்ட் கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மீன் சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அந்த ஜூஸ் வந்துட்டு மவுத்தில் வைக்கிறாரு. இப்போது அப்படியே குடிச்சிட்டு கிளாஸ் ஒரு வாரம் வச்சுட்டு போகாமல் பார்க்குறாங்க. டக்குன்னு ஜெக்கி பிடிக்கிறாங்க. ஜிமினி இது ரியலா உங்கள் பாரு நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் எங்கெல்லாம் வர எங்கே இருக்கணும் ஜிமின் கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வர எங்கே இருக்கணும் ஜிமின் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது இல்லைடா நீ சேகரோட வீட்டில் சொல்கிறாங்க. சேகரோட வீட்டில் என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. இல்லை உனக்கும் அவனுக்கு தானே மேரேஜ், அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா அப்போ உனக்கு எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு ஜிம் கேட்குறாங்க. ஜெய்க்கு அமைதியாக இருக்காங்க. அதே சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம பெனிஃபிட் அப்படி சொல்லுறாங்க. ஜெக்கி கணத்தில் உங்க ஒரு ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி அப்படி எனக்கு கொஞ்சம் ஹேட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கம்ஃபர்ட் இயர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. உனக்கு ஜஸ்ட் எங்கிட்ட பெனிஃபிட் பண்ணி தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு ஜஸ்ட் எங்கிட்ட பெனிஃபிட் மட்டும்தானா, வேறு எதுவுமே இல்லையா ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா நான் அப்படி சொல்லல, நான் உனக்கு சொல்கிறாங்க. நீ எனக்கு சொல்கிறாங்க. நான் உனக்கு டிசர்வான பர்சன் தான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன்னா சொல்கிறாங்க. அப்படி இல்லாட தங்கம் அது சொன்னால் அவங்க புரியாது சரியா. நீ என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. பாரு என் லைஃப் ஓகே, நான் யார் கூட வாழணும் யார் கூட இருக்கணும் முடிவு பண்ணணும். நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஒன்று ப்ளே பாய் ஏறினாலும் எனக்கு வந்து கவலை சரியா. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். உங்க கூட கூட நான் ஹாப்பியாக இருக்க முடியும் ஓகேவா. உங்க கூட பிள்ளை இருந்துட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் கூட போயிட்டு என்னால் ஃபேக் ஒய்ஃபாக இருக்க முடியாது சரியா. என்னோட மனசாட்சி திறந்தானே கொண்டுருக்கும். எனக்கு அது அப்படி ஒரு லைஃப் வேணாம். என்னைக்கு உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மெயின் அப்படி சொல்கிறேன். என்னைக்கு உனக்கு லவ் வருது என் மேலே அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அப்படி லவ் வரலாம் கூட பரவாயில்ல, ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உங்கள்கிட்ட இப்படி வாழ்ந்துட்டு போயிடும் சரியா. ஆனால் ஏன்னா இந்த பர்சன் கூட வாழ முடியாது ப்ளீஸ் அபிஷேக்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ஜெக்கி இருக்கிறாங்க. உங்கள் பாரு ஜிம் என்ன சொல்கிறேன். அப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணிட்டு போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
நீ என்னம்மா சொல்கிற? நீ மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம், கேன்சல் பண்ணிட்டேன் போதுமா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு நம்பவில்லை. இல்லை அவங்களோட அப்பா அவங்களோட அண்ணா உனக்கு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சரியா இது உனக்கு நீ முன்னாடி வரைக்கும் நீ என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எனக்கு எல்லாமே. ஆனால் நீ இப்போ என் லைஃப்பில் வந்தியும் அவங்க மேலே லவ் கூட எனக்கு உண்மையில வந்துச்சு. சரியா அவங்க இப்போ வரைக்கும் அவங்க லவ் பண்ணுற ஒரு அப்பாவோ ஒரு அண்ணன் அவங்க மேலே எனக்கு லவ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி உன் கூட எனக்கு உன் லைஃப்பை நான் வாழ்ந்துருக்கேன். நான் உன்னை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு பெனிஃபிட் வாசல் நான் பார்த்ததே இல்லை. நீ தான் அப்படி பார்த்து நான் உன்னை என்ன ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணடா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப அழகு வருது. என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை என்னோட ஹஸ்பண்டை பார்த்து சரியா என்னோட ஹஸ்பண்ட் நினச்சா கூட இருந்தேன். ஒன் டே கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், என்னை புரிஞ்சுப்பேன், எல்லாமே ஃபீல் பண்ணுவேன் நினச்சிதாலும் எதுவுமே சொல்லாமல் பெனிஃபிட் வேணும்னு கேட்குறப்ப அப்படியே இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. ஆனால் ஒன் டே கூட ஃபீல் ஆகலையா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படி இல்லைடா அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எத்தனை டைம் ஃபீல் ஆனிச்சு. நான் இப்போ தான் உங்க கூட ஃபஸ்ட் டைம் இருக்கும்போதே எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அது யார்ட்டையும் கூட இருக்குது. அது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லு உனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லையா? ஆனால் ஜஸ்ட்டு பெனிஃபிட் அவனுக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஜெக்கி ஜிம் போய் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டக்குனு புஷ் பண்ணுறாங்க. என்ன ஹக் பண்ணதை எட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கி போய் இல்லைடம்மா இல்லைங்க பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேடா சொல்கிறாங்க. நீ யார் சொல்கிறாங்க? ஆமாண்டா ரொம்ப லவ் பண்ணுறேடா. நீ இல்லை ஒரு லைஃப் கூட எனக்கு ரொம்ப கஷ்டம்டா. நான் வாழ்றது கூட முடியாது தெரியுமா. ஆனால் அவங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை மெமரிஸ் இருக்குல்ல அதோட போதுன்னு நினச்சிடா. சரியா நிச்சயமாக லவ் பண்ணேன்டா சொல்கிறாங்க. எப்படி நம்ப சொல்கிறேன் கேட்குறாங்க. நான் எப்படி சொல்லட்டும்? நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. மனசு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஓகேவா எனக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ப்ளே பாய் சுற்றிட்டு இருந்தேன்டா. யாருக்குமே அடங்க மாட்டேன். யாரையும் நான் மதிச்சதே இல்லை. யாருக்கும் நான் எதுவும் நல்லது பண்ணதே இல்லை தெரியுமா. ஆனால் நான் வந்துட்டு கேட்டப்போ நீ வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ அது ஓகே சொன்னேன். என் கூட ரொம்ப நான் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. சரி நீ கேட்டப்போ என்ன சொல்கிறேன்னு காம சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபுட்டு குக் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. அதே உனக்கு ஃபஸ்ட் பாசிக்கலாக சொல்கிறாங்க. சரி எனக்கு ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டுமே என்னை மட்டும் போய் ஜஸ்ட் இப்படி தானே இருக்கும். நம்மளும் பாய் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை அப்புறம் எதுக்காக எனக்கு குக் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. அது ஒரு பசிக்குன்னு சொல்லி குக் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இல்லைடா சொல்கிறாங்க. சரி அப்புறம் ஏன் யாருக்கும் கொடுக்காத ப்ரியாரிட்டி எனக்கு நீ கொடுத்தா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. அதுவும் சொல்கிறாங்க. சொல்லி யாருக்குமே கொடுக்காத அந்த ப்ரியாரிட்டி எனக்கு எது கொடுத்த அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி அமைதியாக பார்த்துருக்காங்க. சொல்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு ஃபீல் எனக்கு உங்ககிட்ட இருந்துச்சுடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட இல்லாத ஃபீல் உங்ககிட்ட இருந்துச்சுடா ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ரீசன் தான் நாங்கள் வந்திருக்க ரீசன் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அந்த ரீசன் தான் இந்த பிளேஸ்க்கு இப்போ வந்திருக்கிற ரீசன் சரியா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறது தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம்மின்னு உனக்கு சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும் ஓகேவா. ஆனால் எப்படி சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். என்ன விட்டு கொடுக்குறீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. விட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லைடாப்பா நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கு நம்புறேன் நீ சொல்லி கேட்குறாங்க. உன்னை தாண்டி ஒரு பசங்க ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியா கேட்குறாங்க. இல்லைடா அவர் ரொம்ப நல்ல பையல சொல்கிறாங்க. ஆமாம் நல்லவரெல்லாம் சொல்ல நீ எந்த வீட்டில் குறைஞ்சவாங்க கேட்குறாங்க. நான் போயிட்டு என்னடா அவர் கூட போய் கம்பேர் பண்ணுறேன். நான் அவரும் சொல்கிறாங்க. நீ ஒரு ப்ளே பாய் அப்படி தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மற்றவங்களும் ப்ளே பாயாக இருக்கலாம் ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு குழந்தை ஜெயிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கணும் அவ்வளோ கண்ணு அப்படியே டியர்ஸ் அப்படி நீங்க அப்படின்னு பயங்கரமாக அழகாங்க. எனக்கு எப்போவுமே ஒரு குழந்தை மாதிரி தான் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். மற்றவங்க வேணா ஒன்று வேறு மாதிரி பார்த்துருக்கலாம். என் கண்ணுக்கு ரொம்ப கேரிங்கான பாசம் அது நீ தான் சரியா. நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நீ குக் பண்ணி கொடுத்துரு பாசம் நீ தான். ஈவன் அந்த வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கணும் அப்போலாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவேன். ஈவன் சம்டைம்ஸ் நான் நினைக்க தெரியுமா நம்ம வந்துட்டு இப்படியே இருந்துக்கூடாதா இந்த இடத்துல இருந்துக்கூடாதான் நான் நினச்சிருக்கேன். நீ தான் வந்துட்டு இல்லை நீ போன்னு சொல்லிட்டு நீ தான் அனுப்பிவிடுவேன் வீட்டுக்கு. அதில் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீ தான் போன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே உனக்கு வந்துட்டு எப்போ நான் ஒய்ஃபை ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு இருக்க சொல்லணும்னு நினச்சேன். ஒரு டைம் கூட சொல்லவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. ஒன் டைம் கூட சொல்லவே இல்லை. நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். நீ சொல்லவே இல்லை. என் கூடவே இருந்துட்டு கேட்பேன்னு நினச்சேன். நீ கேட்க மாட்டேன்ட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளோ நான் சீக்கிரம் கூட டேட்டிங் பண்ணப்போ கூட நீ வந்து கோவப்படுவேன் பொசுவாக அப்படின்னு சொல்லி நினச்சேன். காலேஜில் யார்ட்டா பேசணும் பொசுவாகவும் திட்டுவேன். அவங்களோட சண்டை கூட போடுவேன். ஆனால் நான் சீக்கிரம் கூட வெளில போகிறப்ப எதுவுமே சொல்ல தெரியுமா. அப்போவே எனக்கு மனசு பாதி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதான் உண்மை. நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா. நீ வருவா சண்டை போட்டு திட்டுவான்னு நினச்சேன். அன்னி ஒரு கூட கேட்கவே இல்லை தெரியுமா. நானும் மேரேஜ் டே லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணேன். லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணேன். வந்துடுவேன் கன்ஃபர்ஸ் பண்ணிவிடுவேன்லாம் எவ்வளோ யோசிச்சு தெரியுமா. ஆனால் நீ பட்டது கேஷுவலாக ஈவன் வெட்டிங் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட உன்னை பார்த்தேன். ஒரு வார்த்தை நீ கூப்பிட மாட்டியா. என் ஆர்டர் பிடிச்சிட மாட்டியா. என்கிட்ட கேட்க மாட்டியா. என் அப்பா கிட்ட பேச மாட்டியா. என் அண்ணன் கிட்ட பேச முடியும்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா. நீ ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே கிளம்பி போயிட்டு இல்லைடா. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க ஜெக்கி கிட்ட.
இல்லைடா அப்படி இல்லைடா நானே சொல்கிறேங்க அதான் சொல்லு நீ எப்படி உனக்கு தான் வேணா அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி இல்லைடா தங்கம் அப்படி இல்லவே இல்லை நான் அப்படி நினைப்பேனா நான் எனக்கு நீ வேணும்னு நினைக்கிறேன் நீ என்னோட ஒய்ஃபை என் கொடுக்கணும்னு ஆசை தான் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் என் கொடுக்கணும்னு ஆசை இருந்திருக்கு ஆனால் அது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டுன்னு தோணுச்சா சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு என் கூட ஒன்றா தான் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது அது வேறுடா ஒரு மேரேஜ் லைஃப்ன்றப்போ ஒரு ஹஸ்பண்டான உனக்கு எல்லாம் பார்த்துக்க மாட்டேணும் உனக்கு ஒரு கேரிங் கொடுக்க மாட்டேணும் உன்னை வந்து விட்டுணும் எப்படி சொல்கிறது நீ ஆசைப்படுற லைஃப் நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிடா சொல்கிறாங்க நான் சொன்னேன் நான் என்னைக்காவது சொல்லிக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஆக்சுவலாக லைஃப் வேணும் நான் அப்படி தான் ஹாப்பியாக இருப்பேன் என்னைக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்லி கேட்குறாங்க இல்லைடா எனக்கு ஸ்டார்டிங் ஒன்று தெரியாது சரியா நீ என்னோட அத்தை பையன் தெரியும் நீ ஏதோ சாதாரண ஃபேமிலி சேர்ந்து ஒரு பர்சன் நினச்சிட்டேன் ஓகேவா ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு பார்க்கக்கூட பையன் செகண்ட் வாரிசு நீ எப்படி இருந்திருப்பா சொல்லிட்டு இதுக்கப்புறம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எப்படி நான் அவங்க கூட இருந்தேன் நீ எப்படி என் கூட இருந்த எப்படி இந்த வீட்டில் இருந்துட்டு என் கூட ஸ்டே பண்ணினேன் எப்படி உனக்கு இருக்கனால இருக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் அதை ஏற்றுக்க முடியலடா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு அப்பா உள்ள அம்மா உள்ள அப்பா உள்ள அண்ணா 2 பேர் லைஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் நீ என் கூட இந்த வீட்டில் எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கல செக்க சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வீட்டில் எனக்கு எந்த குறையுமே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் என் அப்பாவும் என்னன்னு எனக்கு பிரின்ஸிபலாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நான் இங்கே இருக்கும்போது நீ ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிட்டடா ஜிம்னு சொல்கிறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஒரு டைம் ட்ரிப் கூட்டிகிட்டு போனேன் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப அழகாக எவ்வளோ அழகாக கேர் பண்ண தெரியுமா ஈவன் நான் எழுச்சேன் நான் ஷூ கூட கீழே எடுத்து வச்சேன் நீ யாருக்காகவும் இறங்கி போக மாட்டேன் யாருக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னல அது உண்மைதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீ எனக்கு பண்ணல ஏன் பண்ண கேட்குறாங்க எனக்கு என்னோட ஜிமின்டா மற்றவங்களுக்கும் உனக்கும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படி சொல்லி சொல்கிறாங்க இப்போ நானும் அப்படி தான் பார்ப்பேன் மற்றவங்க கண்டுக்கிற ப்ளே பாய் தரல ஆனால் எனக்கு அப்படி இல்லை நான் எதை ஃபீல் பண்ணேன்னாக்கா நான் வந்து உன்னை என் ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணேன் எனக்கு கேர் பண்ணது லைக் என்னோட அம்மா மாதிரி இருந்துச்சு உனக்கு அம்மாலன்னு சொல்கிறப்போ எனக்கு இன்னும் அழகு இருந்துச்சு எனக்கு அம்மா இல்லை ஒரு ஃபேட்டு கூட நம்ம ஒன்றா சதிச்சு கூட நினச்சி தெரியுமா அதுதான் நீ என்கிட்ட இப்போ கேட்குறப்ப கூட எனக்கு வந்துட்டு இது ஒரு குழந்தைய பார்க்கணும் தோணுச்சு உனக்கு வந்துட்டு நான் தப்பான இடத்துல வைக்கணும் நான் யோசித்ததில்லை நீ தப்பான ஒரு பர்சன் தான் யோசிச்சது கூட தெரியுமா மற்றவங்க சொல்லுவாங்க ஜிமினா உனக்கு எதுக்கு இவன் நீ ஏன் கூட பழகிறவங்களுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் என்ன கூட கேட்டான் ஆனால் எனக்கு அப்படி ஒன்றே கூட தோணுதில்லை நம்ம ஏன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதில்லை தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஜெம் பர்சன் ஓகேவா எனக்கு குழந்தை நான் உன்னை அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டச்சஸ் நான் தான் லாஸ்ட் டச்சஸ் நான் தான் நீ நிறைய பேர் டேட் பண்ணியிருக்க கிஸ் பண்ணியிருக்க ஹக் பண்ணியிருக்க எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபிசிக்கல் வச்சு யார் கூட வச்சுக்கிட்டு இல்லை ஆனாலும் கூட எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவனுக்கு சரியாக டைமில் யாரும் பார்த்துக்கல யாரும் கேர் பண்ணல உன்னை அப்படியே விட்டுட்டாங்க அதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிச்சு ஓகேவா அந்த ரீசனால் தான் நான் உன்னை சேஞ்ச் பண்ணணும் நான் வந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் நீ எதெல்லாம் ஆசைப்படுறது மொத்தமாக கொடுக்கணும் உன்னை என் கூட வச்சுக்கணும் உனக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஜிவன் சொல்கிறாங்க ஜெக்கிக்கு ரொம்ப டேஸ் சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க நீ சொல்கிற அதுக்கு தகுதியான பாசனம் தானே சொல்கிறா கேட்குறாங்க ஆமாட்டா பாஸ் சொல்கிறேன் அப்படி நினச்சிக்க ஓகேவா எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் எங்கே இருப்ப உனக்கு பிரச்சனை கேட்குறாங்க சொல்கிறேன் அங்கே இருப்ப ஒரு பிரச்சனையா அப்பா அதனால விட்டு வந்துட்டேன் முடிஞ்சா சொல்லி பார்த்துக்க இல்லைப்பா இல்லை சொல்ல சரி நானே வேலைக்கு போய்ட்டு பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க ஜிம் பசங்க ஜெக்கி பசங்க என்ன சொல்கிறாங்க அப்பா அதனால விட்டு வந்துட்டேன் சரியா எனக்கு நீ தான் வேணும் வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு நினச்சி வந்திருக்கேன் உள்ள பார்த்துக்க முடிஞ்சா சொல்லு இல்லைக்கா நான் என்ன பார்த்துக்கிறேன் ஓகேப்பா நம்ம உடனே இருக்க மாட்டேன் யாரும் கஷ்டம் தர மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அப்பா நல்லா சொல்கிறாங்க விட்டுட்டு வந்துட்டேன் போதுமா மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டேன் ஓகே அப்பா அண்ணா 2 பேரும் விட்டு வந்துட்டேன் நீ தான் எல்லாம் நினச்சி வந்திருக்க சரியா முடிஞ்சால் பார்த்துக்கோ இல்லைக்கா நான் என்ன பார்த்துக்கிறேன் ஆனால் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் இது என்னோட வீடு என் ஹஸ்பண்டோட வீடு சரியா என் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க ஜிம்மி என்னிடமா சொல்கிறேன் நீ அப்பா அண்ணா விட்டுட்டு சொல்கிறாங்க வந்துட்டேன் போதுமா ஜிம்மி சொல்கிறேன் எத்தனை டைம் கேட்பேன் அப்பா அண்ணா விட்டுட்டு வந்துட்டேன் ஓகேவா நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி ஜிம்மி சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்க என்ன நம்பியே சொல்கிறாங்க ஆமாவோட நம்பி தான் வந்திருக்க போதுமா சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்க அதுதான் சொல்கிறாங்க அப்பா அதுக்கு நான் பார்த்து ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன் சரியா நான் என்னை பார்த்து பஞ்சம்னு சொல்கிறாங்க இல்லைடா என்ன பேசுகிறேன் இல்லைடா தங்க உங்கள் பாரா சொல்கிறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உன்னை தான் ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணுறேன் ஓகே உன்னை தாண்டி வேறு ஒரு பர்சன் வாழ முடியாது ஜிம் சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்க நம்ம அப்படி இருந்து நல்லா சொல்கிறாங்க அப்படி கிடையாது சரியா உன்னை ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணி தான் நான் கூட இருந்தேன் உன் கூட ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்க போகிற நினச்சி தான் நான் உன் கூட பண்ண பேசலை அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை வாழ்ந்தா சரியா நீ நம்ம போகணும் அப்படி நினச்சனா இந்த ஜிம் சொல்கிறாங்க செக்கி பார்க்குறாங்க இல்லைடா அது சொல்கிறாங்க மனைக்கிற பிடிக்காம இருக்கா சார் எனக்கு சொல்கிறாங்க இல்லை நீ என்ன பேசுகிற எனக்கு நான் எப்படி சொல்கிறேன் உயிரே வச்சுருக்கா சொல்கிறாங்க ஆமாம்மா அது இன்னொரு பர்சன் கூட மேரேஜ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தியா ஜிம் கேட்குறாங்க இல்லை அப்படி இல்லை நீ தப்பாக பண்ணிட்டு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு பசிக்குது நான் போய் குக் பண்ணுறேன் ஜிம் நினைக்கிறாங்க ஜிம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்துங்க நீ சொல்ல உண்மையாகவே நீ வந்துட்டியா என்கிட்டே வந்துட்டு எனக்கு மட்டும் சொல்கிறாங்க மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு ஓகேவா நீ மட்டும்தான் வேண்டிட்டு வந்திருக்க
நீ தான் எனக்கு உலகம்னு நினச்சி வந்திருக்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லை போய் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா கேட்குறேன்னு சொல்லிட்டு பாரு உண்மையாக சொல்கிறேன். எனக்கு உண்மையாக தான் சொல்கிறேன். போதுமா நீ எனக்கு நீ தான் சொல்லிட்டு நினச்சி வந்திருக்க போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் லைட்டாக குடிக்கிறாங்க. பாரு ஜெக்கி நம்பி சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்ட் நம்பி வந்திருக்கேன். உன்கிட்ட இப்போதைக்கு ஜாப் இல்லாமல் இருக்கலாம். நாளையில் நல்லா பார்த்துக்கணும் கூட போகலாம். ஆனால் நான் விட்டு போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீ நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா வந்து எனக்கு எப்படிக்கா என்னை வந்து ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிப்பேன் நம்புறேன். ஓகேவா எல்லாரும் புரிஞ்சுப்போன்னு சொல்கிறாங்க. இப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. அது சொல்கிறதுக்கான டைம் எப்படினாக்கா எனக்கு சொல்ல தோணல. ஓகேவா எப்படி சொல்கிறது அதுக்கு நான் டிசோன பர்சனல் இல்லைன்னு தோணுச்சா அதனால சொல்ல மற்றபடி ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. எப்படி சொல்கிறது எனக்கு நான் இது வரைக்கும் யார் இவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட கூட தான் உணர்ந்து தெரியுமா. இவன் எனக்கு நீ வந்து ஒரு உயிரை காரணம் மாதிரி நினச்சேன்டா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அப்படிதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி நம்படா சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நம்புங்க பாரு நான் சொல்கிறது உண்மை. ஓகே எனக்கு பொய் சொல்லல. ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை சொல்கிறாங்க. செப் சொல்லக்கூடாதுங்க பாரு நான் உண்மையை சொல்கிறேன். ஓகே என்னோட உயிரில் கலந்துருக்கடா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் பாருங்க பசிக்கு தள்ள சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க என்ன குக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இது இப்படி குளிக்காம இல்லாட்டி இறக்கறி குக் பண்ணி இப்படி சாப்பிட்ற ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க அது வயிறு சொல்லிட்டு ஜெக்கி ஓடி போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு என்ன செலவு தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. காலேஜ் முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு பத்து ஜாப் கூட கிடைக்கல. போய்ட்டு அவசர அவசரமாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெட்டுஹாரோட ஜிம் பார்க்குறாங்க. எப்படி வெட்டுஹாரோட நிற்கிறான் பாரு. ஜிம் போயிட்டு ஒரு டவர் எடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவர் ஹெட்டெல்லாம் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஜெக்கி ஜிம் தூக்க அந்த கவுண்டர் குறைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படி ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப லவ்வோட ஃபுல் எமோஷனல் ஒரு டியர்ஸோட ஜிம்முக்கு புரிஞ்ச ரொம்ப எமோஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருமே அதே பேஷனில் கிஸ் பண்ணுறாங்க. பொறுக்கி ஏன்டா சொல்லவே இல்லை லவ் பண்ணுற சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லலை லவ் பண்ணுற ஜிம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லலை என்கிட்ட அதே என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. அதுக்கு டிசவர் பர்சன் நினச்சி தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி நினச்சா இல்லை நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி பேசாததாங்க உனக்கு தெரியாத அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. இல்லைடா நான் அந்த மாதிரியே பார்த்தேன். நான் வந்து உனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறியா கேட்குறாங்க. நீ அதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு போனால் சொல்கிறாங்க. ஆமாம் நீ எதுவும் சொல்லவே இல்லை எனக்கு டயர்டாக அடிச்சு அதை போதும்னு சொல்லிட்டு போனால் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ஓகே ரொம்ப லவ் பண்ணுறேன் அதே சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக சரியா மற்றபடி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை யாருக்கும் இருக்குன்னு நினச்சி கூட கிடையாது சொல்கிறாங்க. இவன் சீக்கிரம் ஒன்று பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி கோவம் தெரியுமா. என் ஹேண்டில் ஆளே பஞ்ச் பண்ணி போய் என்னால் தாங்கிக்கவே முடியாது. சம்டைம் தோணும் இல்லை உனக்கு அவங்க ரைட்டான பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ப்ளே பாய் இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அந்த ப்ளே பாய் தானே பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் நடிச்சு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை தங்கோ நான் நினச்சிட்டேன் உங்களோட நீ வந்து ஃபீல் பண்ணுவோம் லைஃப்பில் ஃபீல் பண்ணிடுவியோ இவங்க கூட ஏன்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நினச்சேன். நான் அதனால தான் நான் லவ்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு எவ்வளோ கேர் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீ லவ் பண்ணுற சொல்லிட்டேன்னா நான் அப்படி சொல்லி ஒரு வேளை உன் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னு பயந்தேனா அதுக்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ ஏன்டா அப்படி இருக்கா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க ஒரு வேளை யாரும் சொல்கிற மாதிரி கெட்டவனா இருந்தனாக்கா நீ அப்படி யோசிச்சிருப்பியா இந்த மாதிரி பர்சன் நம்ம கூட இருக்கிறத விடவும் இன்னொரு பர்சன் கூட தான் ஹாப்பியாக இருப்பாங்க நினச்சிருப்பியா சொல்லி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. மற்றவங்க கணக்கெல்லாம் நீ இப்படி இருக்க கெட்டவனா தெரியுது அப்படியே போய் தெரியுது சரி என் கணக்கு அப்படி இல்லை நீ வந்து குழந்தை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எனக்கு குழந்தைடா நீ வந்து எனக்கு ஒரு குழந்தை மட்டும் எனக்கு அம்மாடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க சரி பாசுக்கு குக் பண்ண சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி குக் பண்ணிட்டு அப்படி ஜிம்முக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஜெக்கி அப்படி பார்த்து ஃபீட் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. வெட்டிங்காக சொல்கிறாங்க. வெட்டிங் வேணும் ஓகே எப்படி உங்க கூட எப்படினாக்கா லிவிங் டுகெதர் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்க பார்க்குறப்ப நான் ஜெக்கியோட ஒய்ஃப்னு சரியாக சொல்கிறாங்க. வணக்கம் சொல்கிறேன். எனக்கு அது கஷ்டம் கிடையாது சரி யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன் ஹாஸ்பிட்டல் ப்ளே பாயின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படவே மாட்டேன். ஓகேவா என் ஹாஸ்பிட்டல் பற்றி எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று எனக்கு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு ஹேண்ட் பிடிச்சி வெளில போகிறப்ப ப்ரௌடாக இருக்கும். நான் ஒரு ஒய்ஃபாக தான் கூட வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருசாக இது வேணாம் சின்னதாக ஒரு ரிங் வந்து தெரியா. ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தங்கம் எனக்கு டைம் தெரியா ஒரு 1 மந்த் டைம் தெரியா சொல்கிறாங்க. 1 மந்த் டைம் தெரியா நான் அதுக்குள்ளே நான் ஜாபுக்கு போகிறேன். ஓகே ஜாப் போயிட்டு நான் உனக்கு ரிங் கண்டிப்பாக வாங்கி தரேன். ஓகே மேரேஜ் உனக்கு பிடிச்ச நான் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்து தெரியா. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்புற சொல்கிறாங்க. நம்புடா நீ நம்பு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சரி ஓகே நான் நம்புறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அவ்வளோ ஹாப்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ ஜாப்லாம் போகல இன்டர்வியூ அட்டன் பண்ணல நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ காலேஜ் போகணுமே சொல்கிறாங்க. நான் பார்த்துப்பேன் நான் போய்ப்பா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நீ ரெடியாக சரியா நான் கூட்டிகிட்டு போய் காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இந்த காமன் நான் ட்ராப் பண்ணுறேன் ஓகேவா நான் போயிட்டு ஜாப் தேடுறேன்டா நீ வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கே வா சொல்கிறாங்க. இன்றைக்கே ஜாப் தேடுறேன் வா சொல்லி ஜெக்கி
ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் ஜெகி 2 பேரும் அழகாக ரெடியாகிறாங்க. ஜெகி பக்கம் போகலாமா சொல்லிட்டாங்க. 2 பேர் கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பைக்கில் உட்காராங்க. ஜெகி உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ஜெகியோட ஹிப்பில் 2 ஹேண்ட் வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஒரு ஹெட்டை ஜெக்கியோட முதுகில் வச்சுக்கிறாங்க. ஜெக்கிக்கு நான் அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஒரு கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸ் தான்மா. நான் நினச்சி கூட பார்க்கலாமா அவன் என்கிட்ட வருவான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா வந்துட்டா நீங்களே என்கிட்ட வந்த மாதிரி இருக்குமா. நாங்கள் நினைக்கிறதுலாம் இங்கே நடக்கிறதுல நிஜமாக இல்லை கனவான்னு கூட தெரியல தெரியுமா. ஒரு மாதிரி கற்பனை உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கான்னு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு இது எப்படி இந்த ஜிம் கூட பிடிக்கிற இருந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெயிக்கோட ஸ்டமக்கில் அவங்க லைட்டாக பிஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜெக்கிக்கு வலிக்கு ஐயோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. இது ஜிம்ல ஓகே நிச்சயம் அவங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க நிச்சயம் தான் ஓகேவா. ஜிம் தான் மறுபடியும் ஜெக்கியோட முதல்ல படுத்துக்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குது. எனக்கு பார்த்துக்க முடியுமா ஜிம்மில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியுமா. அவன் எப்படி ஒரு வளர்ந்த ஒரு பையன் நமக்கு ரொம்ப டேஸ் வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் கொஞ்சம் டேஸ் முடிப்பு தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரும் தெரிய வந்திருக்கும் அவருக்கு ஜிம் எவ்வளோ பெரிய வீட்டு ஒரு பையன் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்பி வந்துட்டேன் ஓகே. நான் வந்துட்டு பத்திரம் பார்த்துக்கலாம் முடியும் என்னால் முடியும் பார்த்துக்கிறதுக்கு ஓகேவா. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் நானும் ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன். அவங்க வீட்டில் பிரின்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்கனாக்கா நான் ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன். ரொம்ப அழகாக கண்டிப்பாக நான் முடியும் பாரு. ஜேக்கி நினச்சிக்கிட்டாரா பைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வந்துட்டு காலேஜ் ரீச் ஆகுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போனாக்கா காலேஜ் கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. அதுடாக சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா காலேஜில் நேராக பார்த்து அவங்க கூட பார்த்தா வச்சுக்க ஒரு மாதிரி ஆகிடும் ஓகேப்பா. எனக்கு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காலேஜில் யாருக்கும் தெரியாது. ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றா தெரியும். ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே ஜெக்கியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அது தப்பாக பார்க்க சரி ஒன்று பார்த்து ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க. சரி நீ காலேஜில் படிக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீடமாக இருக்கணும் யாரும் முடிவு பண்ணக்கூடாது நேரம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே. அதுக்கு தான் நான் வர பெருமை காலேஜில் இருக்க மாட்டேன்னா அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேகே காலேஜ் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் செகண்டரி இப்போ தான் வந்திருக்காரு. ஜேகே வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கே சொல்கிறாங்க அதான் இங்கே இறங்கிக்கோ இங்கே போக சொல்லி இப்படி இறக்கி விட்றாங்க. இப்படி போயிடா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அங்கே போய் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லிட்டு கேளான்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஸ்டாப் பண்ணேன் சொல்கிறாங்க. இல்லைடா தங்கன்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு நீ கேளு ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடாமா அதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. நான் கேட்பேன் அதை சொல்கிறாங்க. அப்போ போ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரி சொல்லிட்டு அப்படி காலேஜ் கேட்டுக்கொண்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க சில பேர் யாரும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பைக்கோட இறங்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஹெல்மெட் ரிமூவ் பண்ண கூட பயமாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. சரி சரி பத்திரம் போய்ட்டு வரையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கள்கிட்ட கிஸ் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னோட கிஸ் எங்கே சொல்கிறாங்க. பாட்டுத்தாங்க அதெல்லாம் வீட்டில் பார்த்து ஓகே வாங்க வேண்டாம். என்னை யாரும் உங்க கூட இப்படி பார்க்க வேண்டாம் பார்த்தாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு. மற்றவங்க இவ்வளோ டேஸ் உள்ள ஜேகே எனக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஃபேஸை ஹைட் பண்ணால் கூட ட்ரெஸ்ஸை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ அவர் ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்ட் ரெடி இருக்காங்க. ஜிம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க ஹெல்மெட் ரிமூவ் பண்ண ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லைடா தங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பசங்க பார்க்குறாங்க. ஜேகே சீனியர் தானே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு ஜேகே போய் பேக் பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் ஓகேவா. இன்டர்வியூ போகும்போது நர்வஸ் ஆகக்கூடாது ஓகேவா புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி போயிடா எல்லாம் பார்க்குறாங்க கூட சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படி சொல்கிறாங்க. யுவர் மை ஹஸ்பண்ட் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிற இடத்தாங்க. அதை சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஜிம் தான் இப்போ அழகாக ஜேகே ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஹெல்மெட் போட்டு விட்றாங்க. ஓகேவா சேஃபாக போகணும் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அப்போ போகவா சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படிங்கிற பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ஜிம்லேயும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மின்னு அதை சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. நீ ஜேகே தான் சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி ஜிம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறாங்க ஹஸ்பண்டா சொல்லிட்டு இவன்டா சொல்கிறான். இந்த பையன் வந்துட்டு ஜேகே நேரம் லவ் பண்ணுறான் என்ன மேரேஜ் பண்ணிட்டானா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் ஒரு மாதிரி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி எதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவர் ப்ரௌடாக போயிட்டு இருக்காங்க. இப்போ 4 பசங்க வந்து வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. எம்ஜினா ஃபிளிக்ஸ் ஆலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 4 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஹாப்பியாக தெரியுமா நான் கூட நினச்சிட்டா ஸ்டார்டிங்கில் எல்லாம் போய் அவனை போயிட்டு அவர் கூட ஒன்றா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லவா நாங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ தான் அவர் கூட ஒன்றா இருக்க சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வந்து ப்ளே பாயாக இருக்காரு. அவர் வந்து இப்படி ஒரு மாதிரி இருக்காரு. அவர் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நினைப்பேன் தெரியுமா. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக தெரியும் அவர் எவ்வளோ லவ் பண்ணுறா சொல்லிட்டு காய் சொன்னா ஓகேவா. காய் ஒரு வீடியோ காமிச்சா. அப்போ நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு கேட்குறாங்க. ஜீவன் பார்க்குறாங்க. ஆமாண்டா அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. லவ் பண்ணிட்டு தான் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரா சொல்கிறாங்க. ஆமாம் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாண்டா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப நல்லவராக இருக்காரு. நான் கூட தப்பாக பண்ணிட்டா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல வேண்டாமல் ஒரு குழந்தை மாதிரி ஜிம்னு சொல்கிறாங்க. அச்சோ மூச்சு அறுக்கூடாது சரியா சொல்லிட்டு இவங்க டேஸ்ட் வாய்ப்பு பண்ணிவிடுறாங்க. போலமா சொல்கிறாங்க. அவருக்கு கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கும். நல்லா நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாரு. நீ பயப்படாத சொல்கிறாங்க. நான் பயப்பட மாட்டேன் ஓகே. எனக்கு ஜேகே நம்பிக்கை இருக்குது. ஈவன் எதுவுமே இல்லை கூட எனக்கு அவங்க கூட இருந்தால் போதும் ஓகேவா. நான் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு இந்த மாதிரி பிளேஸில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றா இம்பார்ட்டன் கிடையாது. நம்ம யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் இம்பார்ட்டன் ஓகேவா. நான் அவன் என் கூட உட்காந்து
இந்த வேர்ல்டு எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி, இந்த வேர்ல்டு எல்லாம் எந்த அம்மா இல்லாமல் வச்சுக்கேன், நான் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் கிளாஸில் உட்காராங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்மில் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ டைம் ஒரு 11 இருக்கும். ஜிம்முக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வரா. இப்போ ஜிம் ஜெக்கி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க, நிஜமாக சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, நான் வந்து கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணிட்டேன், ஆமாம் அந்த கம்பெனி நேம் சொல்கிறாங்க, கிம் குரூப்பை சொல்கிறாங்க. கிம் குரூப்பா ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கிம் குரூப்ன்றது நம்ம ஜிம்முடைய கசன் கம்பெனி தான், ஓகேவா. ஜிம் பார்க்குறாங்க, கிம் குரூப்னாக்கா அது நம்ம நம்பிக்கையோட கம்பெனி தான். ஜிம் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஜெக்கி சொல்கிறாங்க, கிம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாப் கொடுத்துறாங்க, டேலண்ட்டை தான் அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அவங்க ஆமாம் ஒர்க் பண்ணிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம நல்லா பார்த்து பண்ணுறோம், நீ ஒரு பண்ண தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் எதுனாச்சும் ஒரு பண்ணல ஓகேவா, இல்லை ஹாப்பியாக இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் இவங்க வந்து ஜாப் நான் பிக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, இல்லை கூட பஸ்ஸில் இல்லை நீ பஸ்ஸில் வரேன், நான் பிக் பண்ணுறேன், எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 4:30 ஆஃபீஸ் முடிஞ்சிடும் நான் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 4:30 ஆஃபீஸ் முடியுது சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் இப்படி தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு, வர ப்ரொமோஷன் கிடச்சா வேணா கொஞ்சம் லேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ஃபோன் வச்சுட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்புறம் ஃபைனலாக எனக்கு ஜெக்கிக்கு ஒரு ஜாப் கிடச்சி, கண்டிப்பாக நான் வந்து நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு எதுவும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கூடாது சரியா. ஜிம் நினைக்கிறாங்க, நம்ம அப்பா வீட்டில் கிளம்பி வந்துருக்கலாம், ஆனால் இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜெக்கி பார்த்தா ஜிம்முக்கு எல்லாம் வாங்கி தரணும், எனக்கு அவங்க அப்பா வீடு அவ்வளோ பெரிய வாய்ப்பு, ரிச்சஸ்ட் ஃபேமிலியில் சேர்ந்து பிறந்த ஒரு பையன், ஒரு பிரின்ஸ் மாதிரி வளர்ந்த ஒரு பையன் சரி அவனுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படி ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை ஜெக்கிக்கு வந்துட்டு அப்பா இருக்கிற அளவுக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. ஜெக்கியோட அப்பா செகண்ட் மேட்ச் பண்ணியிருப்பாரு, ஆனால் ஜெக்கி வந்து வீட்டில் இருந்துக்கணும், எனக்கு அவங்க ஜெக்கியோட சிறப்பாக மொழி பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஜெக்கி இது மாதிரி மாறத்துக்கு ரீசன் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஜெக்கி வந்துருக்கா உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லிட்டு அப்பா பையன் உறவே இல்லை சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துருப்பாரு. ஆனால் ஜெக்கியோட அப்பாவும் ஜெக்கி அப்படி விட்டுருவாங்க, கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் தான், ஆனால் ஜெக்கி அவர் கண்டுக்க மாட்டார். ஜெக்கியுமே அவர் வாழ்ந்தது எல்லாமே அவர் ஓன் மணியில் அவர் பார்ட் டைம் பார்த்தா வந்து வாழ்ந்துருப்பார். அப்புறம் அவங்க அம்மா ஒருக்கா கொஞ்சம் மணி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வந்துருப்பாங்க தனியாக, அவங்க ஓனாக ஏன் பண்ணது, அதை வச்சு நம்ம ஜெக்கி வந்து வாழ்ந்துருக்காரு. இப்போ வரைக்குமே லைஃப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் ஜிம்மில் பார்த்துப்பேன் சொல்லிட்டு ஜெக்கி போல்டாக நினச்சிக்கிட்டு அவருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஈவினிங் ஜிம் நினச்சிக்காங்க வெளில பார்த்தா ஷார்ப்பாக ஜெக்கியோட பைக் வந்து நிற்கிது. ஜிம் பார்க்குறாங்க, போலாமா சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியோட பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. லைட்டாக இருக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக அவர் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போகும்போது அங்கே ஒரு குட்டி பேக்கரி ஷாப் இருக்குது. ஜெக்கி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இறங்கடாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஜெக்கி இறங்க ஜிம்மில் இறங்குறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்முக்கு கொஞ்சம் பேர் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஜெக்கி வாங்கி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இதுக்கு ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க, பசுக்கு இல்லை வா சாப்பிட சொல்லிட்டு ஜெக்கி வாங்கி தராங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ போலாமா சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஜெக்கி ஸ்டாப் பண்ணாங்க பைக்கை. இப்போ என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கலாமா சொல்கிறாங்க. அது சொல்ல கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கிட்டு போகலாம் ஓகே, வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஏன்னா ஜிம்முக்கு வெஜிடபிள் பார்த்து எதுவுமே தெரியாது அவருக்கு. ஜெக்கி போய்ட்டு அழகாக காய்கறிலாம் வாங்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்குள்ள பார்த்து ஜெக்கி இப்போ இருக்க ஜெக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அவர் எப்பவுமே அவருக்கு நேச்சுரல்ன்றது அவர்கிட்ட இருக்கும். மற்றவங்க கணக்கெல்லாம் ஒரு ப்ளே பாய் ஒரு மாதிரி தெரியல. ஆனால் ஜிம்மில் அப்படி பார்த்தது கிடையாது. ஜிம் பார்வையில் ஒரு இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரோ அதுக்கப்புறம் அவர் கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருப்பார். இப்போ ஜெக்கி பார்த்து இருக்கிறாங்க. வெஜிடபிள்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு ரேட்லாம் கேட்டு நிறைய வாங்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த வெஜிடபிள் பிடிக்கல சொல்லி ஜெக்கி வாங்குறாங்க. ஃபைனலாக ஜெக்கி 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஜெக்கி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குற என்னடாமா சொல்லிட்டு அப்புறம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. போய்ட்டு ஜெக்கி பேக்கேஜ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னாச்சு ரொம்ப டயர்டெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாத் பண்ணலாமா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. பாத் பண்ணுவோமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாத் பண்ணலாம் ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரிடா சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜெக்கி 2 பேரும் பாத் பண்ணிட்டுருக்காங்க. ஜெக்கியும் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கியும் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது இல்லாமல் இப்போ படிக்கிற ஓகேவா, நிறைய வந்துட்டு படிக்கணும், நிறைய ஒர்க்கெலாம் இருக்குது ஓகேவா, நீ அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓ அப்படியோ ஜிம் சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் தான் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. என்னாச்சுட்டம்மா ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறேன் என்ன ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ வேணுமா கேட்குறாங்க. ஆமாம் என்னாச்சு இப்போலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அதில் தங்கம் நீ படிச்சுட்டு இருக்கியா, நம்மளுக்கு டைம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. ஏன் இவ்வளோ ஸ்கூலில் படிக்கலையா கேட்குறாங்க. அது வேறு சொல்கிறாங்க. ஓ அப்போ பெனிஃபிட்டில் இருக்கும்போது நான் படிக்கிறேன் ப்ராப்ளம் கிடையாது இப்போ சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்கம் அது வேறு சொல்கிறாங்க. என்ன அது வேறு கேட்குறாங்க.
அதை சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறேன். இல்லை நான் நினச்ச இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ ஜஸ்ட் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம்னு நினச்சேன். ஜெகி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஜிம் சொல்லிட்டாங்க. ஏஞ்சி போயிடாரு. ஜெகி பார்க்குறேன். இல்லை சொல்கிறாங்க. ஜிம் படுக்கிறது விளையாடுறாரு. இப்போ ஜெகி வந்துட்டு பார்க்குறாங்க. ஹேர் வைப்பிட்டு விடுறாங்க. என்ன நான் சொல்கிறது கேளுடா சொல்கிறாங்க. சரி நான் நீங்கள் சொல்கிறேன் கேட்குறேன் ஓகேவா, நானும் பெருசாக எதிர்பார்க்கல சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் சும்மா கேட்டு பார்த்தேன் ஓகே ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நான் ஒருவேளை உனக்கு அப்படி ஃபீல் ஆகிட்டு நீ எதுவும் என்கிட்ட கேட்காம இருக்குன்னு நினச்சேன்னா அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படி கூட எனக்கு தான் யோசிப்பேன் அவனுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, எனக்கு எப்பவும் நீ தான் எல்லாமே, உன்னை தாண்டி தான் எனக்கு ஒரு விஷயம் ஒரு எல்லாமே லைஃப்பில். ஜெகி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் போய் செக் பண்ணுறாங்க. இது போதும் ஓகே எதுவும் வேணாம், எனக்கு நான் வந்துட்டு உங்க கூட போதும் கூட லைஃப் வாழ்ந்துருக்கேன், இதுக்கப்புறம் வாழ போகிறேன். எனக்கு இப்போவும் எனக்கு சொல்கிறாங்க. இப்போவும் எனக்கு ஒன்று எடுத்துக்கணும்னு தோணுது, ஆனால் இப்போதைக்கு வேணாம் சரியாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. லைஃப் வந்து அச்சீவ் பண்ண ஓகேவா, அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் வெயிட் பண்ணுறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெகி ஜிம் போய் மறுபடியும் ஒரு பெக் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் இன்ஸ்டன்டாக ஃபுட்டு குக் பண்ணி தரேன் சொல்லி ஜெகி போட்டு ரொம்ப இன்ஸ்டன்டாக ஒரு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தராரு. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜெக்கியும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. வா வந்து படி ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு படி வரைக்கும் படிக்க விட மாட்டேன் நீ தான் சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. நீ தானே வந்து கிஸ் பண்ணுவோம் ஹக் பண்ணுவோம் ஒரு மாதிரி வச்சுப்போ இப்போன்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி கூட பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. புரியுது ஓகேவா, நான் படிக்கிறேன். ஜிம் கூட உட்காந்துக்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. கோவமா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் உட்காந்துக்கிறாங்க. ஜெகி ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பாரு ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டாக மாறிக்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், பட் ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஐம் ஹிஸ் ஒய்ஃப். ஜெகி ஜிம் நினைக்கிறாங்க. ஜெகி ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு அழகாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவோம் சொல்லி ஜெகி ஒன்று நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு எழுதிட்டுருக்காங்க. ஃபோன் எழுதி முடிச்சுட்டாங்க. நைட்டு ஜெகி அழகாக பார்க்குறாங்க. தூங்கமாக முடிச்சுட்டாங்க. ஜிம் தான் இப்போ ஜெகியோட செஸ்ட்டில் ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜெகி அழகாக ஒரு மாதிரி ஹேர் அப்படி தராங்க. தூங்கோட தங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது கூட வரைக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஜெகி ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் அழகாக ஹக் பண்ணி இவ்வளோ கவர் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் தூங்கினதுக்கப்புறம் ஜெகி ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு பிளாங்கெட்டில் கவர் பண்ணுறாங்க. இப்போ அவர் அவங்க வீட்டோட பால்கனிக்கு வந்து உட்காடுறாங்க. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு பாசம் நம்ம லைஃப் வருவாங்க நினச்சி கூட பார்க்கல. பத்திரமா பார்த்துக்கணும், ஏஞ்சலை பத்திரமா பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஜிம் ஜெகி நினைக்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம் எப்படி லைஃப்பில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி பார்க்குறாங்க. டாக்டர் ஸ்டோரிக்கில் போகலாம். ஒரு 1 year பிஃபோர் தான் நம்ம ஜெகே அப்படி இருக்காங்க. பைக்கில் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க. ஜெகே ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்க எங்கடா போயிருக்காங்க கேட்குறாங்க. அதுவா யாரும் அத்தை பையன் வந்திருக்கானம்மா அவன் இப்போ பிக் பண்ண போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அத்தை பையன் வந்திருக்கானம்மா அவனை பிக் பண்ண போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பாசம் வந்துட்டுருக்காங்க. ஒரு பாசம் கூட்டிகிட்டு வாட்ச்மேன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதான் உனக்கு காலேஜ் ஆகும் ஆமாடி தான் நம்ம காலேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. நான் தான் சீனியராக இருக்க போகிறேன், உனக்கு எந்த பயமும் வேணாம் வேணாம் ரேகிங் பண்ண மாட்டாங்க, தங்க இருக்காங்க அது கூட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்துட்டு எங்கே போகிற இன்னும் கூட்டிகிட்டு வரான்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜெகி திரும்புறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பையன் அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்டு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அனுந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இதுதான் ஜெகியோட அதான் என்னோட அத்தை பையன் போடலாம் சொல்கிறாங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜெகி பார்த்தேங்க குறுக்குறனு. இப்போ ஒரு பொண்ணு வரா ஜெகி சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிறா. ஜெகி பார்க்குறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட வரா டேட் போகிறான்னு சொன்னீங்களே சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. ஜெகி அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க ஜிம்மையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் போக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போயிடா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னமோ தான் உங்களுக்கு எங்காவது சொல்கிறாங்க. ஆமாம் கிட்ட வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் காய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க பாரு வீட்மே கசன் பிரதர் சொல்கிறாங்க. அது மட்டும் என்னோட லிட்டில் பிரதர் எல்லாம் சொல்கிறாங்க. லிட்டில் பிரதர்லாவா ஆமாம் சொல்லி என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் ஹாபி இருக்கார்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஹாபியோட தம்பி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா ஜேஹோப்போ நம்ம என்ன எக்ஸிபிள் ஆகிருக்குண்டா ஓகேவா அதனால தான். இப்போ சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது வந்துட்டு நம்ம ஜேஹோப்போட தம்பி இந்த பிரதர்லாம் செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பறிச்சுமே இவன் பேர் காய் ஓகேவா, இவன் பேர் மெக்கு, இவன் பேர் வந்துட்டு இவன் பேர் ஜாக்சனு, இவன் பேர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மே ஹாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து கூப்பிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஹேண்ட் ஷேக்லாம் பண்ண மாட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஜெகே ஒரு டச் பண்ணும்போது தான் ஜெகே வந்து ஹேண்டை பார்க்குறாங்க. குட்டியோட ஹேண்டு அவருக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்க என்னன்னு சொல்லிட்டு ஜெகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹேண்டை விட்டுறாங்க. இப்போ ஜிம்மே எதுவும் சொல்லலை. ஜிம் பார்க்குறேன். ஓகே நீங்கள் கிளாஸ் போவா சொல்கிறாங்க. வாட்டரை கூட்டி போயிட்டு வந்துடா சொல்லிட்டு மாதிரி என்ன போயிட்டு வரலாம் சொல்லி கூட்டி போயிடுறாரு. இப்போ ஜெகே இவங்க அமைய விட்டுறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. என்ன ஜெகே அந்த பொண்ணு வந்து கேட்டப்போ ஏனோ சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல் சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா ஆமாம் பிடிச்சிருக்கு. அவங்க டேட் பண்ண நடக்கும் தோணுன்னு சொல்கிறாங்க. டேட்டாக சொல்கிறாங்க. டேட்டோ பெனிஃபிட்டோ அந்த பர்சன் கூட தான் அப்படி இருக்குன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. டே யாரை சொல்கிறேன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. மாஸ்டர் போயிடுறாங்க. இப்போ பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு சொல்லிட்டேன்.
இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் பார்க்குறேன்டா நம்ம ஜிம்மின் சாப்பிட்ருக்காங்க அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ என்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க, இன்னும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன சொல் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டாங்க பெரியவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ இன்னும் அவங்களுக்கு அங்கே ஜிம்முக்கு ஆப்போசிட்டில் உட்காராங்க பெரிய டேபிளில். ஆப்போசிட் டேபிளில் உட்காருங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பார்த்துருக்காங்க, ஜிம்மு ஜேகே பார்க்குறேன் ஒரு மாதிரி ஜேகே ஜிம்மில் கொடுக்கணும்னு பார்க்குற ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது. இப்படின்னு பார்க்குறாரு ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்க அந்த சீனியர் என்ன பார்க்குறாரு சொல்கிறாங்க உன்னோட கஸ்டமரோட ஃப்ரெண்டு தானே கேள்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி அப்புறம் கேட்டு காசு விட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்னமோ சொல்லி என்ன சொல்லிட்டாங்க வாயன் சொல்லி கூப்பிட்டா என்ன கேட்டப்பறான்னு சொல்லிட்டு அவன் நல்லவனா கேட்டவனா கேட்குறாங்க. ஜேகே என்ன பார்க்குறேன் யாரை சொல்லி கேட்குறாங்க ஜிம் ஜேகே பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ப்ளே பாய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ப்ளே பாய் ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவும் நடந்துக்க மாட்டான் ஓகேவா எனக்கு என்னோட கஸ்டமர் நமக்கு தெரியும் சரியா அவன் மற்ற எல்லாருக்கிட்ட நடந்துக்க மாட்டான் ஓகேவா நீ இப்போ பயப்படா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அதே சொல்கிறாங்க பயப்பட ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரியா சொல்லிட்டு போயிடுறாங்க ப்ளே பாயா சொல்கிறாங்க நினைக்கும் ஒரு மாதிரி போயிடுறாங்க. இப்போ அந்த காலேஜில் எல்லாருமே பேசுகிறாங்க ஜேகே சார் வந்து ப்ளே பாய் அம்மா நிறைய படம் டேட்டிங்லாம் பண்ணுவார் அவர் இப்படி பாரு அப்படி இருப்பா சொல்லிட்டு ஏகப்பட்ட பேட் கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறவங்க அவ்வளோ பேடான பையனா நான் இதுக்கு இப்படி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை ஜிம்மின் நினைக்கிறாங்க. எவ்வளோ பார்க்குறேன் ஏன்டா நானே லைஃப்பில் இப்படி ஒரு பையனை பார்த்தே இல்லைடா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க அப்படி இப்படி டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம யோனிச்சிடும் என்னும் எல்லாருமே எப்படின்னாக்கா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம யோனிச்சிடும் நம்ம ஃப்ரிக்ஸ்லாம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம ஆளெல்லாம் ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு நானும் உங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. உனக்கு வீட்டுக்கு சொல்கிறாங்க வீட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து போய்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸ் அதாவது அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பா இங்கே இருக்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை தங்க சொல்லிட்டு இல்லைப்பா நான் இங்கே இருக்க வீக்கெண்ட் மட்டும் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் ஜாப் சரிப்பா அவங்க வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி போயிருப்பாங்க ஜிம் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக டைம் போதே தெரியல. ஜிம்முக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜேகே ஜிம்மில் பார்க்குற வித மட்டும் ஜிம்முக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருக்கி பவுட் எப்படி பார்க்குறான் பாரு ஏன் இப்படி பார்க்குறான் ஜிம் பார்க்குறாங்க அப்படி திங்கிற மாதிரி பார்க்குறான். ஜிம் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுவார். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணுவார். ஜிம்முக்கு பிடிக்காது. பவுட் பொறுக்கி ஜிம் மனசுக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஜேகேக்கும் ஃபீல் ஆகும். இப்போ ஒரு 5 days அந்த ஜிம்முக்கு தனியாக வந்துட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு. அப்போ யாருமே அங்கே இருந்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜிம் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ஜிம் ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த டோர் ஒரு பாஸ் தான் தெரிஞ்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறேன் எதுக்கு டோர் லாக் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு அவனை பார்க்க தான் சொல்கிறாங்க. என்ன பார்க்க எதுக்கு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. என்ன எதுவும் சொன்னாங்களா பார்க்கணுமா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன எதுவும் சொல்ல அப்புறம் சொல்கிறாங்க நான் தான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ தப்பாடுத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. இது தப்பாடுத்து பண்ணி ஃபஸ்ட் தள்ளி ஓகே தப்பாடுத்துக்க மாட்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தள்ளி போகிறாங்க. அது சொல்கிறாங்க நம்ம பெனிஃபிட்டில் இருக்காமா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க நம்ம 2 பேரும் பெனிஃபிட்டில் இருக்காமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹரி பேசி ஜிம் கேட்குறாங்க. இப்போ பார்க்குறது ஜெகே பார்க்குறேன் சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு இப்படி கேட்டுருப்பா ஜிம் சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சு அவ்வளோதான் சரியா உங்கள் பாரு நீ நினைக்கணும் பாசம் நான் இல்லை ஓகேவா பவர் போர்க்கி என்ன பார்த்து இப்படி கேட்குறா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க இல்லை சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ ஓகேவா எனக்கு இந்த பாசனை பிடிக்காது என்கிட்ட இந்த மாதிரி கேட்க உனக்கு எப்படி எனக்கு தெரியும் வந்துச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க ஐ ஹேட் யூ ஓகேவா நினைக்கிற பாசம் நான் இல்லை ஓகே அந்த மாதிரி பாசம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க போய் கேளு சார் ஜிம் தான். ஜேகே கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி விட்டுட்டு அந்த டோர் ஓப்பன் போயிட்டாங்க. எப்படி கேட்குறாங்க என்ன பார்த்து அப்படின்னு ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வந்துச்சா ஜிம்முக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போயிட்டு இப்படி கேட்குறான் பாரு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 3 weeks போயிருக்கும் நான் ஜேகே மாதிரி கேட்டு. ஆனால் ஜேகேக்கு ஜிம்மு பார்க்குறப்பல ஒரு மாதிரி ஆகும். ஜேகே ஜிம்மு பார்க்குறப்ப லிப்ஸ் பைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் திட்டிகிட்டே இருப்பாரு பொறுக்கி பவுட் சொல்லிட்டு மனசுக்கு திட்டிகிட்டே இருப்பாரு. யாரும் சொல்லிக்க மாட்டார். இப்போ 3 weeks ஆஃப்டர் தான் காலேஜில் ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஒரு பர்சன் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்சுவலாக வின் பண்ண பையன் வந்துட்டு இப்போ சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பான். அவன் காலேஜ் சேர்மன் பையன் ஆப்போசிட்டில் உள்ள கேண்டிடேட் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரொம்ப நல்ல பர்சன் அந்த கோர்ட்டில் பசங்க பண்ணிட்டாங்க அவங்க சீட் பண்ணி வின் பண்ணிட்டான் ரீசனுக்காக எல்லாத்தையும் காலேஜ் வந்து அடிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிசல்ட் வந்ததுமே காலேஜ் கூட கலவரமாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் லைப்ரரி போயிருப்பாரு. இந்த பக்கம் ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக கிளாஸ் ரூம் இருக்காங்க. ஐயோ மோச்சி என்ன கிளாஸ் ரூம் இது லைப்ரரி போயிருக்காங்க அங்கே கலவரம் நடந்துருக்கு சொல்கிறாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க மைக்கில் ஏன்னா போயிட்டு போவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கிளாஸ் பீஸ்லாம் உடையுது பசங்க அடிக்கிறாங்களா இல்லை ரவுடி உள்ள வந்தாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு பசங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யோன்ஜன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க ஜிம்மில் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்காரு. அப்புறம் யோன்ஜன் பார்க்குறாங்க என்ன ஹேங் சொல்கிறாங்க என்ன பார்க்குறாங்க ஏய் ஜிம்மு பார்த்தியா கேட்குறாங்க லைப்ரரி போனான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு என்ன ஜிம்மில் தெரியும் லைப்ரரி போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் பார்த்தா அவள் அங்கே லைப்ரரி சார் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கலவரமாக இருக்குது ஜிம்மில் சீக்கிரமாக போப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் லைப்ரரி வெளில வந்துருப்பாரு கிளாஸ் ரூம் அவங்க கிளாஸ் ரூம் வரலாம் வந்துருப்பாரு.
ஆனால் கிளாஸ் ரூம் வரதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் இப்படின்னா ஒரு விண்டோஸ் உடச்சிருப்பாங்க. அந்த விண்டோஸோட கிளாஸ் ஜிம்மில் கிளாஸ் பண்ணி போகும்போது அந்த விண்டோஸ் உடையுது. அப்போது அது மேலே அந்த கிளாஸ் பீஸ் பட்டுடுது. பட்டோட பெட் வர ஆரம்பிக்குது. ஜிம் பார்க்குறோம், ஐயோ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் அங்கே வராங்க, வந்து ஓடி பார்க்குறாங்க, எடுக்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறோம் போது ஜேக்கி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன பண்ணுறா சொல்லிட்டு இப்போ ஜேக்கி ஜிம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது பசங்க அட்டாக் பண்ணுறாங்க. பசங்க மட்டும் ரவுடி கொஞ்சம் அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த பசங்க வந்து கொஞ்சம் ரவுடி உள்ள இறக்கி விட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறது என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. பாசி கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜேக்கோட கையிலுமே ஆல்ரெடி கிளாஸ் பீஸ் பட்டிருக்கு. ஜேக்கி அப்படி ஜிம்மை கூட்டி போயிருக்காங்க. இன்னைக்கு விட்டுறா சொல்கிறாங்க. ஜேக்கி எதுவுமே சொல்லாமல் அப்படி ஜிம்மை ஆரம்பிச்சு கூட்டி போயிட்டு இருக்காங்க. பார்த்து அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது காலேஜுக்குள்ளேயே. அது வந்து புக்ஸ் தேவையான திங்ஸ் வைப்பாங்க. அந்த ரூம் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்தாலும் யாரும் ரூம் பக்கம் போக மாட்டாங்க. அங்கே கிளாஸ் பீஸுமே கிடையாது. இப்போ நம்ம ஜேக்கி வந்துட்டு அந்த ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா வீடியோ சொல்கிறாங்க. ஜேக்கி பார்த்து அமைதியாக இருங்க பாரு, அடிப்படை பிளட் வந்து இருக்க சொல்கிறாங்க. ஜேக்கி திருஷ்டி பார்க்குறது ஏதாவது இருக்கா, அந்த பிளட் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. ஜேக்கி டேக்கில் ஒரு பேண்ட்டில் அவர் பேண்ட் பேக்கில் கரைச்சி வச்சிருப்பாரு. எடுத்து ஜிம்மு கட்டி விட்டாங்க கையில். அப்புறம் ஃபேஸ் கட்டி ஜிம்முக்கு வந்து கிளாஸ் பீஸ் பட்டுருது. ஜேக்கிக்கும் சேவ் பட்டிருக்கு. ஆனால் ஜேக்கி பாரு ஜிம்முக்கு கட்டுப்பட்டு வராங்க. ஜிம் பார்த்து நீர்க்குள்ள பண்ணுற விட சொல்கிறாங்க. ஜேக்கி பாரு உங்களை பாரு அமைதியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு நீஸ்ல ஓகேவா, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பயமாக இருக்குது, நான் வெளில போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத பாரு ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப டேஞ்சர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் மௌத்து கை வைக்கிறாங்க. எனக்கு அந்த பக்கம் பசங்க பார்க்க ஒரு சவுண்ட் கேட்குதுங்க பாரு அமைதியாக இருக்கு. எனக்கு பசங்க மட்டும் இல்லை ரவுடிங்க வந்திருக்காங்க சரியா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காலேஜில் அடிச்சு நடுக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக எதுவும் பண்ணாது அப்படி சொல்லி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. ஜேக்கி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஜேக்கி பார்த்தா அமைதியாக கேரிங்காக இருக்காரு. ஒரு காய்ஸ் வந்து ஒரு ஃபேக்கெல்லாம் கேரிங்காக இருக்காரு. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ ஜேக்கி வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி கையை பார்த்து பிளட் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இவர் கையில் பிளட் போகிறத தவிர ஒரு கட்சி பூச்சி கட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் பிளட் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கலவரம் ஸ்டாப் ஆகி அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் காலேஜே போயிடாங்க. கலவரம் ஆகுது. அந்த கலவரம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு காலேஜ் வந்து லாக் பண்ணிடுறாங்க. 15 days ஆஃப்டர் காலேஜ் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கி பார்த்து கிளாஸ் ரூம்ல இந்த ஒரு கிளாஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. பார்த்தா இப்போ டைம் ஒரு 7 o'clock இருக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த பசங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி போகிற வரைக்கும் 7 o'clock இருக்கும். டார்க் ஆகிடுச்சு நைட் டைம். இப்போ ஜேக்கி டோர் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து கிளாஸ் பீஸாக இருக்குது. நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. பாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஃபுல்லாக கிளாஸ் பீஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேக்கி ஜிம் வந்து பயப்படுறாங்க. ஜேக்கி அப்படி ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அமைதியாக ஓகேவா கிளாஸ் பீஸாக இருக்குது. நீங்கள் ஆலோசனை கண்டிப்பாக அதாவது சொல்கிறாங்க. நான் அதை ஷூ போட்டுருக்கேன் சொல்லி போட்டுருக்கலாம் ஓகேவா, நான் தாண்டி கூட உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஜேக்கி தான் ஏன்னா அவர் போட்டுக்கிறது அதர் ஷூ. நம்ம ஜிம் போட்டுருக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஷூ. கண்டிப்பாக அந்த கிளாஸ் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி அப்படி ஜிம் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி அழகாக கூட்டிட்டு வந்து காலேஜுக்கு வெளியே கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் கேட் வந்து லாக் ஆயிருக்கு. ஜேக்கி பார்க்குறாங்க. பேர் கேட் லாக் ஆயிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலில் போயிட்டியா ஜேக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி போவா சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு வைக்க நான் கம்ப்யூட்டர் சொல்லி எதிர்க்கு வச்சு போயிடுவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறே உன் கையில் ஸ்டில் பிளட் போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. இல்லை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் சொல்லி அவங்க அடிபட்டுருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாம் சொல்லிட்டு டேரக்டா ஜேக்கி ஜிம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டாக்டர் நர்ஸ் சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் பார்க்குறேன் என்ன பார்த்து சொல்கிறாங்க பாருங்க அடிபட்டுருக்கு, கொஞ்சம் ட்ரீட் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்கிறாங்க. எனக்கு இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஜிம்னோடவும் ஜேக்கி அதிகமாக அடிபட்டுருக்கு, வணக்கம் அதிகமாக அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு பாருங்க நான் பார்த்து பண்ணி அவனும் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் 2 பேருக்கும் பார்த்து விடுங்க சொல்கிறாங்க. அவங்களும் சரி பார்த்து சொல்லிட்டு இப்போ ஜிம் கையில் அந்த கட்டை எடுத்துகிட்டு அவங்க அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்த்தா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்து சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி எனக்கு ஊதி விடுறாங்க. அந்த காயத்தில் அப்படி லைட்டாக ஊதுனா கொஞ்சம் வலி குறையும் இல்லையா, அவங்க வெளிச்சிட்டு இருக்கலாம் ஊதி விடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி போய் எப்படி எதுக்கு அவள் பண்ணுறான்னு சொல்லிட்டு நர்ஸ் பார்க்குறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேரிங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேக்வர்டாக இருக்குது. ஆனால் ஜேக்கி பார்த்தா கேஷ் பண்ணிருக்காரு. இப்போ ஜிம்முக்கு வயலாக ஃபஸ்ட் டைம் முடிஞ்சது. ஜிம் பார்த்துங்க அவங்க பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே பண்ணி விடுறாங்க. இப்போ ஜேக்கி பார்த்தா அவருக்கு அது பெயினாக ஒரு விஷயமா தெரியல. இப்போ அழகாக எல்லாமே முடிஞ்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி போல அம்மா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. வா நான் சாப்பிட வாங்கி தரேன் சொல்கிறாங்க. எனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிடு, எனக்கு டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டு மெடிசன் போடுங்க, பெயின் கில்லர் போடுங்க, அப்புறம் பெயின் குறையுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. மெடிசன் போடுறது சாப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்டலில் ஃபுட்டு சமைச்சு குக் பண்ணாங்க கூட தெரியல, நீ வாசல் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜேக்கி ஃபுட்டு வாங்கி தராங்க சாப்பிட சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சொல்லிட்டு போய் வராங்க. இப்போ ஜேக்கி பார்த்துங்க. இந்த மெடிசன் போட சொல்கிறாங்க. ஜிம் அங்கேயே மெடிசன் போட்டுறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் போய் பண்ணாங்க. காலேஜ் வந்துருப்பாங்க. பைக்கில் வந்து போனாங்க. பைக் வந்து காலேஜ் வந்து கேட்டு கூட்டி இருக்கு. ஆனால் உங்களை போய் எதிர்ப்பு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜேக்கி போயிட்டாங்கனாக்கா ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டி போயிட்டு ஹாஸ்டல் பண்ணி விடுறாங்க. ஐயோ ஜிம் பார்த்து சொல்கிறாங்க. நீ போயிட சொல்கிறாங்க. நான் போடுமா ஆமா நீ போயிட சொல்லிட்டு நீ இப்படி போவோம் பைக் அப்படி எடுப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் 15 days சாப்பிட்றேன் பார்த்துருவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கி ஜிம் அழகாக தூக்கி வச்சுருப்பாங்க. ஜேக்கி அந்த பக்கம் குதிச்சிடறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. போயிட்டு வாசல் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம் ஜேக்கி பார்த்துருக்காங்க. கூப்பிட்றாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க.
ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேடாமா போ சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மில் 15 டேஸாக அவருக்கு அந்த ஜேகேயோட ஞாபகமாகவே இருக்குது. ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ணா சொல்லி பார்த்துருக்காங்க. இன்னும் கூட வந்து என்ன என்கரேஜ் பண்ணல. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் ஜிம்மி கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தா கால் என்னன்னு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, ஆள் என்னமோ சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேவா நீ எங்கே இருக்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே தான், நான் சேஃபாக தான் சொல்கிறாங்க. என்ன காமா நீ சேஃபாக இருக்கல சொல்கிறாங்க. நான் சேஃபாக தான் இருக்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியேடா ஆமாண்டா சொல்கிறாங்க. நீ எங்கடா பட்ட தேட்டில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு லைப்ரரிக்கு தேட்டில் காண சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு வண்டிட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் சேஃபாக இருக்கேன், நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் ஓகேவா நீ ஒரு பண்ணாதான் சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சரிடா பத்திரமா இருக்கும் தேவையான கால் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. 15 டேஸாக காலேஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. காலேஜ் அதுக்கு லீவ் விட்டுருப்பாங்க. எனக்கு திங்ஸ்லாம் உடஞ்சிருக்குல்ல, அந்த டோர் எல்லாம் உடன் டோர் ஒரு கிளாஸ் பீஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. அது ஒர்க் போயிட்டுருக்கு, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. 15 டேஸ் ஆஃப்டர் பார்த்தா காலேஜ் நியூவாக இருக்குது. இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் கூட காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிருக்க மாட்டாங்க. இப்படினாக்கா அவங்க தள்ளி தான் இருப்பாங்க. காலேஜ் வர இடத்துல பக்கத்தில் உள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். வந்து பார்க்குறாங்க காலேஜ் பார்த்தா அவ்வளோ நீட்டாக புதுசாக அழகாக இருக்குது. இப்போ இந்த சாப்பிட ஓப்பன் பண்ணிருப்பாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி நியூ பெயிண்ட், அதுக்கப்புறம் நியூ திங்ஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்துட்டு நிறைய நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த மாதிரி இது சேர்மன் பையன் வின் பண்ணி அச்சீவ் பண்ணி அந்த பையன் காலேஜ் விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. செகண்ட் காலேஜ் கலவரம் நடக்கிறதுக்கு யார் ரீசன் அவங்க எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க காலேஜ் விட்டு. இனிமேல் காலேஜ் எதுவுமே நடக்காது, எல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்தா காலேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களை பார்க்குறேன் டே கெட்டது நல்லது சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, பெயிண்ட் அடிச்சிட்டாங்க சொல்லி காலேஜுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போகிற சொல்கிறாங்க. பார்த்தா காலேஜ் அழகாக பெயிண்ட் பண்ணி நியூ அழகாக இருக்குது, பார்க்க நீட்டாக எனக்கு ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்லிட்டு இவங்க கிளாஸ் ரூமில் உட்காரு. எங்கள் ஜிம்முக்கு ஒரு மாதிரி தாட் வந்துட்டே இருக்குது. 15 டேஸாக ஒரு ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு மாதிரி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஒன்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து சொல்லி ஜிம் போகிறாங்க. எங்கடா போகிற சொல்லிட்டு வரண்டா சொல்லி போயிடாரு. அவர் டேரெக்டாக போகிறது காலேஜ் டேரக்ஸ் தான். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இந்த ஹேபிட் இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. அதான் ப்ளே பாய்ட்டாக ஹேபிட் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜேகே எப்படி கூப்பிட்றாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் இருக்காங்க. ஏன்னா ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்து வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருப்பாரு. இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி அகடாக கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜிம் கிட்ட வராங்க. அவங்கள்ட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது தேங்க்யூ சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணிச்சுக்கா சொல்கிறாங்க. பார்த்து எல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டுருக்கா. ஜேகே தான் அவங்க புகை இழுத்து வர்றாங்க. ஜிம்முக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா ஜிம்முக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது. இப்போ ஜிம் பார்த்து மறைச்சிருக்காங்க. ஜேகே என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஸ்மோக்கிங் தூக்கி போடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காது சொன்னால் சரியாக சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்காது அதுக்கு நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் விட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னா கிளாஸுக்கு கவனியாது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் விட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்ன பேசணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓகேவா புரியல சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட பெனிஃபிட் லைஃப்பில் இருக்க ஓகே சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஜேகேக்கு தெரியும் என்ன வந்து சொல்லிப்பாங்க. ஜிம் இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ தானே கேட்டேன் உனக்கு இப்போ ஓகே இல்லையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி உனக்கு ஓகேவா இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி ஓகேவா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது இருக்கட்டும் எதுக்காக சொல்கிறா நீ வேணும் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வேணும்னு தோணுச்சு இப்போது வேணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் தெரிஞ்சுக்கலாமா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து உனக்கு உங்களை இருக்குன்னு தோணுது ஓகேவா நீ எப்படி கேட்டியோ அதுமாதிரி எனக்கு இருக்குன்னு தோணுது சொல்கிறாங்க. அந்த மாதிரி பையன் இல்லையா ஜேகே கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா ஆனால் எனக்கு தோணுது உங்களை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு 2 கண்டிஷன் தான் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் சொல்லி ஸ்மோக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆமாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்துட்டு நான் உங்க கூட இருக்க வரைக்கும் எந்த பொண்ணும் பையனும் பார்க்கக்கூடாது, டேட் பண்ணக்கூடாது, அவங்க யார் கூட சுற்றக்கூடாது. ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என் கூட தான் எங்கிட்ட மட்டுமே இருக்கணும், வேறு யார் கூட இருக்கக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம். சரி ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜேகே டக்குனு ஜிம் எடுத்து பின் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க. அப்படியே போகிறேன் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஒரு கிஸ்கிட்டு போக சொல்கிறாங்க. நீ இப்போ தான் ஸ்மோக் பண்ணேன் எனக்கு ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருது ஓகேவா அதெல்லாம் பண்ண முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம்மி இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ என் கூட என் வீட்டுக்கு மோன் பண்ணியா சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கு ஆசையாகவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஒன்றா இருக்குனாக்க மோன் பண்ணிடுறேன் அவன் அப்படின்னா காலேஜில் வர முடியும் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மே சரி ஓகே நான் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணுறேன் நான் ஈவினிங் வர சொல்கிறாங்க. ஜிம்மே ஜேகேமே சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் போயிடறாங்க. ஈவினிங் நம்ம ஜிம் இதில் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஃப்ரெண்ட்ஸாக திட்டாங்கட்டே எல்லாம் நினச்சிட்டு மனசாக சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா சொல்கிறாங்கட்டே அது சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் ஜிம் தான் இப்போ ஜேகே கூட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு வீடு ரொம்ப அழகாக ஒரு குட்டியோட வீடு தான். ஒரு அப்பார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு பெட்ரூம் தான், ஒரு கிச்சன் ஹாலு, ஒரு லிவிங் ஏரியா, ஒரு குட்டி பால்கனி இருக்கும் அவ்வளோதான்.
அப்புறம் ஜேகே கூட்டி விடுறாங்க. பாய்தான் வீடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வந்து பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடு பார்த்தா ரொம்ப நீட் அண்ட் குவைட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் பார்த்தா அந்த வீட்டில் எனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கும், ஏன்னா ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க முடியும், ஒன் டே கூட ட்ரிங்க் இல்லாமல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரினா அவ்வளோக்கா குடிகாரன் இருப்ப போல ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ சரி குடிகாரன் போட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் போட்டு லக்கேஜ் வைக்கிறாங்க. சரி ஓகே எனக்கான ரூம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ரூம் தான் இருக்குது, ஓகேவா நம்ம மணி இருக்க போகிறோம், அப்புறம் தனி ரூம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. மணி இருக்க போகிறோம், அதுக்கு தனி ரூம் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் திங்ஸ் எல்லாம் திங்ஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. எப்போ அந்த ஷர்ட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ப்ராப்ளம் எடுத்து வந்து பரவாயில்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரியாக சொல்லல. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கிறது வேணாம் சொல்லிட்டு கேட்குறது வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு வேணும் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போவே இங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு டைம் சொல்கிறாங்க. எனக்கு டைமில் எனக்கு வேணும், உனக்கு பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்லி ரொம்ப டெம்ப்டடாக இருக்கிறா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கோவம் ஒரு வேர்ட்ஸ் கேட்குறப்ப சரி ஜிம்மு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எனக்கு டெம்ப்டடாக இருக்குது, ஓகேவா எடுத்துக்கப்பா ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் எடுத்துக்கிறேன். ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்மு சரின்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ ஜெக்கி போய் ஜிம்மு கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக இருக்கார். ஜிம் ஜெக்கோட ஷர்ட் ரன் பண்ணிட்டு அவர் ஷர்ட்டில் ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பாடியிலேருந்து ஒரு ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுவோம். இப்போ ஜெக்கி ஜிம்முக்குள்ள எல்லாமே நார்மலாக காமிச்சிருக்கோம். ஜிம் பார்த்துங்க அவருக்கு ரொம்ப பெயின் வந்துச்சு. ஜிம் பார்க்குறாங்க. நிறுத்து சொல்கிறாங்க. ஜெக்கி வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, ரொம்ப வைல்டாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெயினாகவும் ஒரு மாதிரி இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போகுது. ஜிம் அப்படியே அமைதியாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ எப்போ அந்த பெட்டை டைட்டாக கவர் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ஹேண்ட் வச்சு டைட்டாக அங்கே பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கில் அவ்வளோ வெளில இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கான் இவன் ஹியூமன் தானே ஜிம்முக்கு ஒரு டவுட். அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஒரு 5 ரவுண்ட் போயிருப்போம். ஜிம் பார்க்குறாங்க. போதும் பேசி விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லி ஜெக்கியும் பக்கத்தில் பட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜெக்கி பார்த்தா அவ்வளோ அழகாக ஹாப்பியாக படுத்துருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்காரு அவர். இந்த பக்கம் ஜிம் பார்த்தா பாவம் அவர் குழந்தை வெயில் குடிச்சிட்டு இருக்கு. பெயின் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, டயர்டாக படுத்துட்டாரு. இப்போ நம்ம ஜெக்கி எதுவும் சில பக்கத்தில் படுத்துப்பாங்க. இப்போ நைட் டைம் இருக்கும். ஜெக்கி மெதுவாக எழுந்து போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிட்டு வராங்க. அப்படின்ட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் வந்து சரி சொல்லி உட்காராங்க. ஜெக்கி ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஃபீட் பண்ணிட்டு மவுத் அவர் வைப் பண்ணி விடுறாங்க. படுத்து போக சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பையன் ஃபஸ்ட் டைம் அவருக்கு இல்லையா, அது 2 பேருக்கும் ஃபஸ்ட் டைம் தான். ஜிம்முக்கும் தெரியாது ஜேகே தான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு, ஆனால் இவருக்கு ஜேகேக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு. ஜேகே வந்து கேஷாக உட்காந்துருக்காங்க. வந்து எப்படினாக்கா அவர் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருக்கும், பண்ணிட்டு தேர்ட் இயர் படிக்கிறாரு. அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவரே படிச்சாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் இருக்கிறாங்க. அவ்வளோ ஹிப் பையனாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹிப்பு பையன் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா ஜேகே போட்டு ஹிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பெயின் போயிடும். ஸோ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்குது. ஆனால் ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கான் பாரு சொல்லி ஜிம்மும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ பையன் எடுத்து குளிக்கிறாங்க. இப்போ அவனால் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜேகே ஷவர் பண்ணும்போது கூட ஜிம்மு கிஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப கஃபாக வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. விஜய் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜிம் நெக்கில் ஒரு மாதிரி ப்ராப்ளம் அந்த மார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் இப்படி ரொம்ப இன்ட்ரூட்டாக இருக்காங்க. ஜிம் எதுவும் சொல்ல சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ வெளில வராங்க. ஜேகே ஜிம்முக்கு ஹேரில் வைப் பண்ணி விட்டுருக்காங்க. இவரோட ஹேரை வைப் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி போலமாக சொல்லிட்டாங்கப்பா ஃபுட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. ஃபுட்டு நான் மேக் பண்ணுறப்பா. ஜேகே வந்துட்டு ஈஸியாக சாண்ட்விச் ஒரு கிளாஸ் மில்க் தான் கொடுத்துருப்பாரு. ஜிம் ஜேகே குடிக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அந்த மில்க்கை பிடிச்சி ஒரு பனானா இருக்காது பார்க்குற ஒரு பன்னி பனானா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஜேகே வந்து சிரிப்பு வந்துடுச்சு. ஜேகே சார் ஜிம் சிரிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சிரிக்கிறா சரி ஜேகே கேட்குறாங்க. உன்னை பார்த்தா சொல்கிறேன் என்னை பார்த்தா சொல்கிறாங்க ஒரு பண்ணி பனானா சாப்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க என்ன சொல்லிட்டாங்க மாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜேகே ஒரு மாதிரி இந்த வருஷம் கேட்டுரும். எனக்கு இதே மாதிரி ஜேகே அம்மா சொல்லிப்பாங்க சின்ன வயசில் ஜிம்முக்கு ஜேகே வந்து பனானா சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வாங்கி தருவாங்க. சாப்பிடும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பண்ணி பனானா சாப்பிட சொல்லிட்டு இருப்பாங்க. ஜேகே அதை பார்த்துட்டு திட்டு வர என்னையே பண்ணின்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து ஹியூமன் பண்ணி இல்லை ஜிம் சொல்லிப்பாங்க. ஜேகே சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்லவும் ஜேகே ஒரு மாதிரி அவங்க அம்மானே போகுது. அவர் எதுவுமே சார் அப்படி அந்த வாழைப்பழம் அந்த பனானா சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா சொல்லிட்டாங்க. சார் 2 பேருமே அந்த பைக்கில் உட்காராங்க. இப்போ ஜேகே தான் ஜிம் கொஞ்சம் ரெசன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம் ஹேண்ட் எடுத்து கொஞ்சம் எடுத்து அவருக்கு இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு அந்த பைக்கில் எப்படி உட்காந்து சேஃப் ஆக முடியும் சரியா சொல்லிட்டு கீழே விழுந்துருவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடி பிடிச்சிக்கிறது கம்பி கூட இல்லை. ஐயோ ஜிம் சரி ஓகே சொல்லி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி பைக் வாங்கி வச்சிருக்காங்க பாரு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இதான் ட்ரெண்டிங். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படி ஜேகே கூட போக ஆரம்பிட்டாங்க. காலேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து பண்ணி எடுத்து சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாங்க. ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நம்ம ப்ளே பாய் அவங்க கொஞ்சம் போய் வேறு மாதிரி இருக்கான் யார்ட்டையும் போக சொல்லி ஜேகே விட்டுறாங்க. ஜிம் இறங்கி போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன வந்து பயங்கரமாக ஜிம்மில் கத்திட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குற என்னமோ கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அவங்க ப்ளே பாய்லாம் சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஜிம் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. மற்ற பையன்லாம் கொஞ்சம் கோவப்படுறான்னு சொல்கிறாங்க. இன்னும் ஜேகே கேட்டு போனாங்க. இது அவர் ஜிம்மில் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ அப்புறம் லஞ்சில் கொடுத்தா ஜிம் உட்காந்துருக்காங்க.
ஜிம்ல வந்து ஜேகேக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க கேண்டீன்ல. இப்போ ஜேகே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பசங்க வந்து ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்க. ஜிம்ல ஃபோட்டோ கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அதை பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்கவே இல்லை, அவர் கேஷுவலாக இருக்காரு. இப்போ ஜேகே ஜிம்மோட கிட்ட காலை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேன்சர் போயிட்டு லைட்டாக காலை வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆக்குற போயிடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டக்குன்னு நினைச்சிடறாங்க. என்ன பார்க்க என்னடா சொல்லிட்டு அது ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமா ஆமாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எனக்கு சாப்பிடுங்க ஜிம்மில் சாப்பிட நினச்சி போயிடாரு. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு அந்த பீஸ் கம்மியாக பாயிண்ட் வரா சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே போயிட்டாங்க. ஜிம் போகிறேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிம் போய் ரெஸ்ட் ரூம் கிட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க குட்டி ஒரு ஆலை மேலே ஒன்று இருக்கும். அந்த ஆலை கிட்ட நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மில் இதை பின் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பின் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி அவர்கிட்ட என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறா கேண்டீனில் உட்காந்துருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா என்ன நினைப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியா சொல்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்கா கேட்குறாங்க. ஜேகே பார்க்க நீ பண்ண இப்படி பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ மற்றவங்களும் ஃபுட்டை நான் ஷேர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு அதை சொல்கிறாங்க. எனக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அவங்களும் ஷேர் பண்ணுறதுல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பாசிட்டிவ் ஆகிற கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ இருக்கு நான் பாசிட்டிவ் ஆகிற என்கிட்ட நீ சரி லவ் பண்ணுறேன் கேட்குறாங்க. எனக்கு லவ்லாம் வரது ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவ் இருக்குது ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐம் சாரி எனக்கு பாசிட்டிவ் ஆகிட்டா தான் சொல்லி ஜேகே ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜேகே ஜிம் அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாக அந்த கிஸ் வந்து ஜேகே பிரேக் பண்ண மாட்டார். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ தான் பசிக்கிறது விட்டுறாங்க. ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்படி ஓகே தான் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் கிஸ் பண்ண எனக்கு ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு கிஸ் பண்ண போல இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் போக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே முன்னாடி போகிறாங்க. ஜிம் முன்னாடி வராங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்க்கு வந்து பிடிச்சிருக்கு. ஜேகே வந்து பாசிட்டிவ் ஆகுது பிடிச்சிருக்கு. டேரெக்டாக வந்து உட்காராங்க. மறுபடியும் ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. பல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம் ஜேகே ரெண்டு பேரும் வீட்டுக்கு கொண்டாந்து போகிறாங்க பைக்கில். இப்போ வீட்டுக்கு வந்து ஜேகே ஜிம் நல்லா கூட்டிட்டு ரெஸ்ட் ரூமில் போகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. குடிக்கலாம் சேர்ந்து பாத் பண்ணலாம் அப்போ சேர்ந்து பாத் பண்ணலாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. பாத் பண்ண ரொம்ப பிள்ளை ஒன்றா தான் இருக்காங்க. ஜிம் பார்த்து ஜேகே ரொம்ப முறை பண்ணாக்க ஜேகே ஜிம் நல்லா அப்சஸாக இருக்காங்க. ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஒரு மாதிரி கேரிங் அதிகமாக இருக்கிட்டு போயிருக்குங்க. ஜிம் பார்த்து ஜேகே என்ன பண்ணலாம் அமைதியாக இருக்காரு பொறுத்துக்கிறாங்க. எவ்வளோ பெயினாக இருந்தாலும் சம்பளம் டயர்டாக இருந்தால் கூட அப்படி பொறுத்துக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அவர் கூட ஒரு மாதிரி அப்சஸாக ஒரு மாதிரி இருப்பார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு பசங்க குக் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. குக் பண்ணுறாங்க சரி ஒரே கிஸ் மட்டும் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எத்தனை டைம் கொடுப்பா சொல்கிறாங்க. ஒரே டைம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் லிப்ஸே ஒரு லிப்ஸ் வந்து சாப்பிட்டு தான் போகிறாரு அவர். ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே லிப்ஸே ரொம்ப மெஸ் ஆகிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் கால் வருது. ஜிம் பேசிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. யாரும் சொல்கிறாங்க இல்லை அப்பா சொல்கிறாங்க. அப்பா பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமோ சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி சொல்லிட்டு அழகா ஃபுல்லாக ஃபுட் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணி தானே சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க. பண்ணி சொல்கிறாங்க. நீ பண்ணி சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் ஜேகே சொல்ல விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஒன்று பார்க்குறாங்க. ஜேக்கோட வேலட் வந்து அங்கே இருக்குது. நம்ம ஜேகே வந்து அடிக்கடி வாலெட்டை பார்க்குற ஜிம் பார்ப்பாங்க. இப்போ என்ன இருக்கும் இல்லை சொல்லிட்டு ஜிம்முக்கு எவ்வளோ சார் இருக்குது. ஜேகேவுக்கு கீழே போயிருக்காரு திங்ஸ் வாங்குறதுக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ ஒரு பர்சனோட ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இது யாரும் இருக்கும் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேகே லான்ச் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு வச்சிடறாங்க. ஜேகே பார்க்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அது இந்த வேலெட்டில் இருக்கிற பர்சன் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. யார் நான் தெரிஞ்சுக்கலாமா ஜேகே கேட்குறேன். ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. என் அம்மா சொல்கிறாங்க. உன்னோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. ஐ மீன் ஹவன்லாம் சொல்கிறாங்க. ஹவன் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் என் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த அப்பாத்துக்கு கொஞ்சம் ஃபேமிலி தெரிஞ்சுக்கலாமா கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி உன்ட்ட உன் ஃபேமிலி தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. ஜேகே நினைக்கிறாங்க என்கிட்ட இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பெனிஃபிட்காகவும் எதிர்பார்ப்பாங்க. என் கூட பெனிஃபிட்டில் இருந்தாலும் கூட எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே ஜஸ்ட் என் கூட இருக்கவே மட்டும்தான் அவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம கரெக்டாக இருக்கும் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. என் அப்பா பேர் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஜோன் குரூப் வந்து பெரிய கம்பெனி அவருக்கு தெரியும். அது பார்க்குங்க. அது அவரும் சொல்கிறேன். ஆமாம் அது என் அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன். ஆமாம் இப்போ எப்படின்னாக்கா என் அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் அப்பாவுக்கு அம்மா எதுவும் கேரிங் இருக்கா சொல்லிட்டு எனக்கு கேரிங் இருக்காது. அவர் பொறுத்துக்கலாம் பிஸ்னஸ் அப்படி தான் நினைப்பாரு. அம்மா இப்படி வில்லேஜ் கேர்ள் சொல்கிறாங்க. வில்லேஜ் கேர்ள் எனக்கு முதல்ல அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மேலே கூட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. என் அம்மா ரொம்ப அழகான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ரொம்ப அழகாக ஹவுஸை பார்த்துப்பாங்க. என் அப்பாவை என்ன வீட்டை ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. என் அப்பாவுக்கு எப்படின்னாக்கா அவருக்கு வந்துட்டு பிஸ்னஸ் உமனாக இருக்கணும் வேறு மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்டார். ஆனால் என் அம்மா அந்த மாதிரி கிடையாது. அப்போ ரொம்ப ஹோம் டைப் ரொம்ப நல்லவங்க. இல்லை ட்ரூவாக கொடுப்பாங்க கேரிங்காக இருப்பாங்க. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எனக்கு என் அம்மாவுக்கு எல்லாமே நான் தான். எனக்கு அம்மா கொஞ்சம் டேஸ் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்படினாக்கா என் அம்மா ரொம்ப மதிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே இப்படி இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் உனக்கு என்ன தெரியும் உனக்கு எதுவுமே வராது சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு சொல்கிறாங்க. எனக்கு மாமா ரொம்ப ஹார்ட் பண்ணுவார். எனக்கு ரொம்ப அழகு வரும். நான் கேட்கணும்னு நினைப்பாரு. என் அம்மா கேட்கக்கூட சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ் போக என் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. எனக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க லைஃப்பை பிடிக்கலன்னா அவங்க வந்து ஹாப்பினஸ் நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. எனக்கு நான் மட்டும் தான் அவங்களோட ஹாப்பினஸ் அவங்க என்னை தாண்டி வேறு யாரையும் யோசிக்க மாட்டாங்க. என் அம்மா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கூட கூப்பிடுவாங்க பண்ணி எப்படி கூப்பிடுறது ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். என் அம்மா அப்படி கூப்பிட்டுருப்பா. நான் திட்டுவேன் ஏன் அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
அப்படி ஒன் ஃபைவ் டே சொல்கிறாங்க. கடைக்கு போய் நாங்கள் திங்ஸ் வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு என் அப்பா திட்டே இருக்காரு, எதுக்கு யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன போய் வீட்டில் காரில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறாங்க, கார் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு லைக் ஒரு மேடு மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அவங்க கூட டேலண்ட் இருந்துச்சு. அந்த டேலண்ட் எல்லாமே என்னாலையும் இல்லை, அப்பா வந்து போயிடுச்சு. அம்மா இப்படி இதை பார்த்துக்கணும், எனக்கு அப்பாவுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீம் கொடுத்தாங்க. அவங்களாம் டேலண்டாக பர்சன் சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆமாம் டிசைன் எதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, ஆன்லைனில் மட்டும் டிசைன் பண்ணி சேல் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. சேல் பண்ணுவாங்க. ஆமாம், டிசைன் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கிடைக்கும் எனக்கு. அது வாங்கி அவங்க வேறு ஒருத்தவங்க அவங்க பேர் போட்டு வச்சுருவாங்க. அந்த ரீசனால் கொஞ்சம் அம்மாவுக்கு மணி கிடைக்கும். அந்த மணி வச்சு அம்மா எனக்கு தனியாக வாங்கி தருவாங்க, எனக்கு பிடிச்சாலும் தனியாக வாங்கி தருவாங்க. அப்பாட்டுக்கு மணி கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டில் அவ்வளோதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படி ஒன்று போயிட்டு தான் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்காக நான் பாலன் புக்ஸ்லாம் வாங்கிட்டு வச்சுக்கா நீ வெயிட் பண்ணி சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரே நியூஸ் தான் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அம்மா ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா அம்மா எதுவும் நினைப்பில் ரோட்டை போய் கிராஸ் பண்ணும்போது எதுவும் கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டு கேஷ் வந்திருக்காங்க. இது ஒரு ஞாபகம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருந்திருக்கும்ல. அதை யோசிச்சுட்டு வரும்போது டக்குன்னு கார் அடிச்சு தூக்கிடுச்சு. அங்கேயே ஸ்பாட் அவுட் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, சங்கும் சொல்லிட்டு ஆமாம் அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேர் பண்ணி யாருமே இல்லை. என் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. எங்கள் அம்மா அப்பா இறந்து கொஞ்சம் டேஸ்லேயே அவங்களுக்கு என்ன ஒவ்வொரு ஃப்ரேம் பண்ணாங்க. பண்ணாத தப்புக்கெல்லாம் கிளாஸை நான் உடச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லி அப்பா நம்ப மாட்டேன்ட்டாரு. அவங்க நம்பலாங்க, நம்பவே இல்லை. அப்புறம் போக எனக்கு அந்த வீட்டில் இருக்க ஹெல்மாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஸ்டெப் நமக்கு ஒரு பையன் பிறந்தா, அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தா. என் அப்பா அவங்க மேலே அவ்வளோ கேர் பண்ணார், அவ்வளோ பண்ணார். என்கிட்ட கொடுக்காது அவ்வளோ அவங்க கொடுத்தாங்க. அது ஏன்னு தெரியல. எனக்கும் வந்துச்சு என் அம்மாவுக்கு எனக்கு கொடுக்காது அவ்வளோ அவங்க கொடுக்குறீங்கன்னு ஒரு டைம் கேட்டு சண்டை போட்டேன். என் அப்பா சொன்னாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க அவங்க டிசவன் பர்சன், உன் அம்மா நீ எனக்கு டிசவன் பர்சன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியல. அந்த வீட்டில் வெளில வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் வெளில வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு பார்த்தேன். அங்கேயே ஸ்டே பண்ணேன். ஒரு மெக்கானிக் ஷீட்டில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன். எப்போ என் அப்பா எனக்கு கேர் பண்ணதில்லை, எனக்காக எதுவும் பண்ணதில்லை. நான் வீட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன பையன் வீட்டு வெளில போயிட்டாங்க. என்ன பண்ணுறது இது சொல்லிட்டு பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்க சொல்லிட்டு ஆமாம் அப்படிலாம் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே சரி அதை விட ஓகேவா எனக்கு அப்படி கவலை. எனக்கு எப்போயும் அம்மா தான். என் அம்மா என் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க லவ் ட்ரூவாக இருக்கும். ஓகேவா எனக்கு அது கவலை இல்லை. ஜேகே சொல்லிட்டு இப்போ ஜிம் கூட ரொம்ப ஹாப்பியாக நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிட்ட ஏன் சொல்லிட்டேன் ஜேகே என்ன சொல்லிட்டு ஜிம் ஜேக்கோட ரப் பண்ணி விட்டு அவர் ஃபோர்வர்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அது உங்கள் அம்மா பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. உங்கள் அம்மா இது பண்ணியிருப்பாங்க சின்ன வயசில். ஜேகே அழுதுப்பாங்க அம்மா ஏன் அப்பா நமக்கு லவ் கொடுக்க மாட்டாங்க, கேர் கொடுக்கல, ஏன் வெளில கூட்டிகிட்டு போய் ஜிம் ஜேகே கேட்டிருப்பாங்க சின்ன வயசில் இருக்கும்போது. அப்போ நம்ம ஜேகே அம்மா சொல்லுவாங்க நான் இருக்கிறது தங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிற புரிஞ்சுப்பாங்க நம்ம லவ் புரிஞ்சுப்பாரு சொல்லிட்டு ஆனால் ஹேர் ரப் பண்ணிவிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிருப்பாங்க நீ அழக்கூடாது சொல்லிட்டு. அப்போ தான் இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் அதுமாதிரி பண்ணும்போது ஜேகே பார்க்குறாங்க மடியில் கொஞ்சம் படுத்துக்கு வா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் வா சொல்கிறாங்க. ஜேகே போய் ஜிம் மடியில் படுத்துக்கிறாங்க. ஜிம் அழகாக டேப் பண்ணி தராங்க. இன்னும் சொல்லிட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜேகே அப்படி தூங்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க அவன் தூங்கிட்ட சொல்லிட்டு ஜிம் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் குக்கிங் வராது, பேசிக் குக்கிங் வராது. ஜிம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு குக்கிங் பண்ண ஒரு ஃபுட்டு குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே எழுந்திருக்காங்க. டைம் 10 o'clock வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க குக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜேகே சாப்பிட்டு போக ஃபுட்டு உண்மையாக வாயில் வைக்க முடியல. ஜேகே பார்க்குறாங்க இதுவும் சொல்கிறாங்க நல்லா இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்கு, நீ இது வரைக்கும் கிச்சனுக்குள்ள போனது இல்லையா ஜேகே கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த ஃபுட்டு அப்படியே எப்படினாக்கா ரீமேக் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றேங்க நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அதெல்லாம் நான் சரி பண்ணதெல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க பெரிய செஃப் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அம்மா செஃப் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஃபுட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க நல்லா இருக்குது செஃப் தான் சரி ஜிம் நினச்சி சாப்பிட்ருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி தூங்கலாம் அம்மா ஸ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தூங்க கூட புஷ் பண்ணுறாங்க. அமைதியாக ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் சொல்கிறாங்க எனக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா ஜேகே தாங்க வாஸ் கூட்டு தூக்கிட்டு வந்து அவர் கூட அவர் தூக்கி வரல மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. நீ தூங்க ஜேகே டேப் பண்ணி தராங்க. ஜிம் பார்த்து தூங்குறாங்க. ஜேகே உட்காந்துக்காரல மடியில் தலை வச்சுருக்காரு. இவர் அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் கூட இருக்கட்டும் அவருக்கும் பிடிச்சிருக்கு. அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிம்மில் எனக்கா இது லவ்வாக மாறும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே பிள்ளைக்கா அவருக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கு. யாருக்கும் இல்லாத ஒரு ஃபீல் ஜிம்மிட்டு இருக்குது. ஆனால் சொல்ல ரெடியாக இல்லை. எப்படி டேஸ் போயிட்டுருக்கு. ஜேகே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். அவர் 5 days கிளாஸ் இருக்காங்க. ஜேகே இவ்வளோ சொல்லிட்டுருக்காங்க. வான்னு கூப்பிட்றாங்க வரமாட்ட சொல்கிறாங்க. ப்ளீஸ் வான்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இவங்களும் பார்த்துட்டே போகிறேன் இப்போ கிளாஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. என் ஒர்க்கானே சொல்லிட்டு எதுக்கு இந்த இவர் கூட சுற்றிட்டு இருக்காங்க சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மில் போய் தேட்டருக்கு தான் போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒரு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு மூவி கூட்டி வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் பொறுக்கி போகட்டு எல்லாம் இப்படி வந்து ஒரு மூவி கூட்டி வந்துருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கூட பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிப்பான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு ஜேகே அந்த மூவி பார்த்து அங்கே இருக்கிற எல்லாமே கப்பல்ஸ் தான் தனித்தனியாக வந்திருக்காங்க. கொஞ்சம் இப்படினாக்கா அந்த மூவிக்கு ரொம்ப கூட்டமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க அந்த மூவி பார்க்கும்போது ஜேகே ஜிம்மில் கெஸ் பண்ணுறது ஒரு மாதிரி நடந்துக்கிறார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது. ஆனால் ஜேகே இப்படி இருக்காங்க. ஜிம் எதுவும் சொல்லலை. அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ரொமான்டிக்காகவே இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி இருக்காரு ஒரு மாட்டி ஜிம் கூட. ஜிம் பார்க்குறாங்க இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாங்க சொல்லிட்டு ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே சடாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க அன்றைக்கி அவங்க அப்பா வந்துட்டு ஜிம்மை கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஜிம் வீட்டுக்கு போகவே இல்லை.
அதனால ஜிம்மில் அப்பா ஜிம்மி ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க இப்போ நீ வரையா நான் வரட்டா கேட்குறாங்க. ஜிம்மி சரி பாசிட்டு ஜிம் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பண்ணு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க ஜேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க இல்லை அப்பா திட்டாங்க சொல்கிறாங்க. ஜேக்கு கேட்க கொஞ்சம் மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு தன்னோட அப்பா தனக்கு கண்டுக்கல. ஆனால் ஜிம்மில் அப்பா ஜிம்மை கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பையனோட கேரளா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே சரி அப்புறம் என்னோட அப்பா அம்மா மிஸ் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு அம்மா இல்லை சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க எனக்கு அம்மா இல்லை எனக்கு அப்பா வேணா தான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எப்படிம்மா ஜேகே பார்க்குறாங்க. அம்மா இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பரவாயில்ல ஓகே உனக்கு அப்பா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அது போகாதா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது போதும் எனக்கு சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே நீ போக சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் 2 days ஜிம்மில் அவங்க அப்பா கூட தான் இருப்பாங்க. அவங்க அப்பா அண்ணா கூட ஜேகே கிட்ட ஜிம் பேசவே இல்லை ஃபோன் பேசல எதுவும் டெக்ஸ்ட் பண்ணல. ஜேகேக்கு ரொம்ப எம்டி ஃபீல் ஆகிட்டு ஏன் டெக்ஸ்ட் கால் கூட பண்ணல. ஜேகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. அவங்க பார்க்குறது என்னாச்சுலாம் சொல்கிறாங்க. ஜிம் கால் பண்ணவே சொல்கிறாங்க. கால் பண்ணல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்புறம் அவனுக்கு ஒரு கால் பண்ணி பார்க்குறா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி எடுத்து தான் சொல்கிறாங்க. ஆமாடா நீங்கள் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீ கேட்கலாம் ஒரு ஒய்ஃபாக தான் கூட கேட்கலாம். ஏன் ஒரு படம் போய் ஃபோன் பேச சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் தானே காய் சொல்கிறாங்க. ஜேகேக்கு வந்து கஷ்டமாக கேட்குறதுக்கு அது சொல்கிறாங்க. அப்படி தானடா அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஆமாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அவருக்கு ஆசை இருக்குது அவர் கால் பண்ணணும் டெக்ஸ்ட் பண்ணணும் பேசணும் ஆசை இருக்குன்னு பண்ணல. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. 2 days ஆஃப்டர் ஜிம்மில் எப்போ போல ரெகுலர் காலேஜ் வந்துட்டாங்க. அவர் கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸில் வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க வரமாட்டாங்க போங்க சொல்கிறாங்க. ஜிம் ப்ளீஸ் ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. இதுக்கு ஜேகே ஆக்சுவலி ப்ளீஸ்லாம் பண்ணதில்லை ரெக்வஸ்ட் பண்ண மாட்டார். ஜிம் பார்க்குறேன் இல்லை வர முடியாது சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப கோவம் வந்துட்டு சரி ஓகே சரி போயிடுறாங்க. நம்ம ஜிம்மில் இருக்க ஆஃப்டர்நூன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. பார்த்து ஜேகே விட்டாங்கல்ல ஜிம் பார்க்குறேன் இன்னும் ஜேகே எங்கே சொல்கிறாங்க தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஐ திங்க் எங்கே அங்கே இருப்பான்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கு வெளில இருப்பான்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கு வெளியே ஆமாம் அதாவது இந்த பில்டிங் வெளில இருப்பான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சார் நீங்கள் சாப்பிடுங்க வர சொல்கிறேன். எங்கே போகிற ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க வர சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு மட்டும் தெரியும் நம்ம ஜிம் ஜேகேவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் பாருங்க பார்த்து ஜேகே அவங்க மரத்தில் சாஞ்சி உட்காந்துருக்காங்க வெளில தான். ஜிம் போகிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன் சாப்பிட வரல சொல்லிட்டாங்க. பஸ்கில் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன் ஏன் பஸ்கில் சொல்கிறாங்க. எனக்கு பஸ்கில் நீ போக சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லி ஜிம் கூப்பிட்றாங்க. ஜேகே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன் பஸ்கில் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பஸ்கில் ஜேகே சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எனக்கு ஒரு கால் டெக்ஸ்ட் பண்ணியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நான் ஆயிரம் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி எனக்கு ஆயிரம் பண்ணணும் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸாக கேட்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு ஒரு ஆசை அவர் அப்படி அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் அந்த ஃபீல் அவருக்கு வராத சொல்லிட்டு அவருக்கு ஆசையை கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு இல்லை அதுக்கு சொல்கிறாங்க நம்ம பெனிஃபிட்டில் இருக்கும்ல ஏன் உனக்கு அப்படி கூட உனக்கு தோணலையா பேசணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அப்படி தோணல சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக தானே தோணிருக்கோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து கஷ்டமாக இருக்கு அப்போ போக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை நீ வா ஃபுட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவும் அதே பேஷனட்டாக பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிருக்காங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. சாப்பிட வரையா இல்லையா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சாப்பிடணும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வா சாப்பிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அடிப்பேன் சரியாக சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஆஃப்டர்நூன் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் எதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போகலாம் சொல்கிறேன். என்னத்துக்கு வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஜேகே உங்கள் பாரு சொல்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகணும் வா ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் வா சொல்லிட்டு ஜேகே தான் ஜிம் அப்படி அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம் ஜேகே அப்படி இருக்காங்க. 2 days எப்படி மிஸ் பண்ணி போகிற மொத்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீ எப்படி பண்ணுறா ஜேகே அடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐம் சாரி எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல ஐம் சாரி ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 2 days மிஸ் பண்ணேன்னா எனக்கு அதனால தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சரி விட்டுறாங்க. 2 பேரும் அழகாக பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிம்முக்கு எனக்கு அந்த பீச் பார்க்கலாம் போகணும் ஆசை எப்போ கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் போக முடியும். எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஒரு பாய் ஃப்ரெண்டாக நம்ம கூட்டிகிட்டு போவாங்கல்ல நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் பாயாக இருக்கிறதுனால இப்போ வச்சிருக்காங்க சொல்லிட்டு அவருக்கு புரியுது. ஆனால் எனக்காவது ஒன்றே அவன் மனசில் லவ்வாக மாறாதா நம்ம அப்படி இருந்துட மாட்டோமா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே கேள்னாக்கா ஜிம் கொடுத்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜேகே 1 point ஜிம் பண்ண போயிருக்காங்க. ஜிம் எப்போ போய் வீட்டுக்கு போயிட்டாங்க வீக்கெண்டில். இப்போ ஜேகே போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறாங்க. டே என்ன நினச்சிட்டு இருக்கா அவங்க கூட இருக்க ஓகே ஆனால் அப்படியே அவங்க கூடவே இருக்கா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு அவங்க கூட இருந்தால் அவங்க கூட தான் சொல்கிறாங்க. இந்த பர்த்டே கூட இருக்க மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் என் அம்மா இந்த பர்த்டே கூட இருக்க மாதிரி இருக்குது ஹாப்பினஸ் ஃபுல்லாக அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அதே அவங்க நினச்சிக்க ரொம்ப எம்டியாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. நீ அவங்க லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. தெரியலடா எனக்கு பிடிச்சிருக்கல அவனை எனக்கு மற்றவங்களும் அவனும் ஒன்றும் எடுத்து தெரியுமா நான் வந்து மற்றவங்க நிறைய பேர் ரிலேட் பண்ணியிருக்கேன் கிஸ் பண்ணியிருக்கேன் ஹக் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் அவங்ககிட்ட இருக்குது தெரியுமா அவங்ககிட்ட ஜஸ்ட் நான் நேரில் மட்டும் ஃபீல் பண்ண சொல்லிருக்கேன். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏதோ என் வீட்டிலே கலந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா அவன்ட்டு ஜஸ்ட் மீட் மட்டும்
மட்டும் ஃபீல் பண்ணல, ஒரு அம்மாவோட பாசத்தை, ஒரு ஒய்ஃபோட பாசத்தை, ஒரு பாய் ஃப்ரெண்டோட கேரிங் அதெல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறது தெரியுமா? அவன் என்னோட உயிரில் எப்படி கலந்துருக்கான். ஜெகே சொல்கிறாங்க, இதை பார்க்குறவங்களோட ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு, ஆமாம் நான் அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படி இருப்பேன். அப்போ கூட ஒரு மாதிரி ஹேர்லாம் வைப் பண்ணி விடுவோம், ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அப்படி கூட கம்ஃபர்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. சுற்றி ஜம்பாசன் ஒரு பியூர் ஏஞ்சல் அப்படி ஜெகே சொல்லியிருக்காங்க. ஆனால் என் லைஃப்பில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி நீ வந்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவங்க கூட வீடு மேரேஜ் பண்ணிக்கோங்க வச்சு காய் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அப்படி அவங்களுக்கு அது மாதிரி தோணா சொல்லிட்டு எனக்கு அவங்க அப்புறம் தோணுது. அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு ப்ளே பாய் வரானா அதை என்ன போய் யாரும் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே கேட்குறாங்க. எல்லாரும் சொல்லி பார்த்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது ஓகேவா சொல்லி எனக்கு அவனுக்கு பிடிக்காதுடா, அவனுக்கு ஏற்ற பர்சன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஜெய் பிடிச்சதான் சொல்கிறான், அக்செப்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி ஜெகே விட்டுறாங்க. டேஸ் போக போக ஜெகேக்கு ஜிம் ரொம்ப ஆப்ஷன் தாண்டி லவ் தான். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கு லவ் அதிகமாகிடுச்சு. ஜிம் எனக்கு ரீசேலாக லவ் பண்ணிருக்காரு. ஜிம்முக்கு போய் ஜெகே ரொம்ப பிடிக்கும். ஜிம் பார்க்குறேன் என்னைக்கா ஒன்றே லவ் ஃபீல் பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் இருக்கிறப்ப ஜிம் நினைப்பாங்க ஐ லவ்ன்ற வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைப்பாங்க. அவர் இன்டிபெண்டாக இருக்கக்குள்ள அப்படியே யோசிப்பார். ஆனால் ஜெகே பார்த்து அந்த வேர்ட்ஸ் மட்டும் சொல்லாமல் அது எல்லாமே ஒரு மாதிரி இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பார், ரொம்ப ஒரு மாதிரி ஹங்கரியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அந்த லவ் மொத்தமாக ஒரு கண்ணில் தெரியும். ஆனால் ஜெகே ஜிம் பார்ப்பாங்க, ஜெகோட கண்ணில் அந்த லவ் இருக்குது. ஆனால் இப்படியாக்க சொல்ல மாட்டார். ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், சொல்ல மாட்டேன் எதிர்பார்த்தே இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்படியே ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் 8 months இப்படி போயிருக்கும். 8 months ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு இன்னும் 2 months ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. ஜெகேக்கும் ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகே சொல்லி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க பெனிஃபிட் போகுதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, பெனிஃபிட் போதும் ஜெகே சொல்கிறாங்க. ஜெகே ஒரு மாதிரி ஏன் கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஒரு உனக்கும் எனக்கும் போதும் தோணுச்சுனாக்கா திரும்பி நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இப்போ உனக்கு போதும் தோணுதானே கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு போதும் தோணுது. என்ன சொல்கிறேன் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ஃபேன்ஸாக சொல்லுமா? ஆமாம் இல்லை அப்பா இருக்கா ஒரு பர்சன் பார்த்துருக்காங்க, நான் அவங்க டேட் பண்ணுவோம் கூட வெளியே போக வேண்டியது இருக்கும், இது உங்க கூட இருக்கும் தெரிஞ்சால் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நான் அமௌண்ட் பண்ணுறவங்க கிட்ட ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் பண்ணுற சொல்கிறாங்க. என்னோட இப்போ போகணுமா சொல்லுங்க, அமௌண்ட் போகணும் அப்படியே சொல்லி இருந்துட்டு அதுக்கப்புறம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஜெகே ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த வீட்டில் அந்த மெம்பர்ஸ் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் ஜெகே ஷர்ட்டை வேர் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் ஜெகே ஜிம் ஒன்றா இருந்தது, அது மாதிரிலாம் பார்க்குறாங்க. நினச்சி பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறேன் நான் போகணும் ஓகேவா, நான் போயிட்டு வரேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் ஓகேவா. ஜிம் எதுவுமே சொல்ல மட்டும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜெகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜெகே வந்து காலேஜில் பார்க்குறாங்க. ஜிம் கேஷுவலாக இப்போ கூட வராங்க. ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு இப்போ கூட காலேஜ் வந்திருக்காங்க. காலேஜ் ரிட்டன் ஹாஸ்டல் போகிறாங்க. ஜெகே நான் ஜிம் விட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல. சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக டெய்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் இருந்தாருக்கு ட்ரிங்க் அதிகம் பண்ணிக்க மாட்டார். அவர் இல்லாத போக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் பண்ணுவார். பவர் போனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேஸ் போக போக ஜெகேக்கு ஜிம்மில் கிரேஸி லவ் விட்டும் கொடுக்க முடியாமல் அவர் அக்செப்டும் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஒரு பர்சன் ஜிம்மில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. காப்பினாக்கா ஒரு மண்டே மார்னிங் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அவர் போய் வீக்கெண்ட் நான் வீட்டுக்கு போயிடுவார். மண்டே மார்னிங் ஒரு பர்சன் ட்ராப் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பையன் பார்க்கறதுக்கு. ஜிம் அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிம் சேஃபாக சரியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, இது யார் கேட்குறாங்க. ஹீஸ் மை ஃபேன்ஸி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே காதில் வாங்குறாங்க. ஜெகே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் தேங்க்யூ சொல்லி போயிடுறாங்க. இப்போ ஜெகே ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம் ஜெகே பார்க்குறதும் இல்லை பேசுறதும் இல்லை, கேஷுவலாக போயிட்டாங்க. இப்போ என்ன கிட்ட ஜெகே கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஏன் இப்படி மாறினா, அவங்க அப்பா இதுக்கு போய் மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எதுவும் படிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க, ஜிம் பற்றி எனக்கு என்ன தெரியும், ஜிம் பற்றி எனக்கு என்ன தெரியும் கேட்குறாங்க. இப்போ ஏன்னா அவருக்கு போவோம் இப்படியே சொன்னாந்துருக்காங்களா, ஒரு லவ் புரிஞ்சு பறிச்சு என்ன நினச்சிருப்பாங்க, இவர் லவ் புரிஞ்சுக்காம இப்போ அனுப்பிட்டாரியா அந்த கோவத்தில் பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஜிம் பற்றி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஜிம் யார் தெரியுமா உனக்கு சொல்லி கேட்குறாங்க. மற்ற பையன் என்ன சொல்கிறேன், அத்தை பையன் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க் குரூப் தெரியுமா கேட்குறாங்க. ஜெகே கேள்விப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பெரிய குரூப் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க் குரூப்போட செகண்ட் பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே நினச்சி பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நம்ம ஜெகே ஒன் டைம் வந்துருப்பாங்க அந்த பார்க்கு வந்து சர்வ் பண்ணிப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஜெகே பார்க்குக்கு ஆக்சிடென்ட் அது காலையில் வந்துருப்பாங்க வாங்கியிருப்பாரு. அப்போ ஜெகே காய் வந்துருப்பாங்க பார் போய்ட்டு வந்துருப்பாங்க, லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சொல்லிட்டு யாரும் பார்க்காம போயிருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த பர்சன் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு அட்மிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜெகே நினச்சி பார்க்குறாங்க. மிஸ்டர் பார்க் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாத்ரூம் தெரியும், அவர் பாத்ரூம் ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃபாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. மிஸ்டர் பார்க்கு சொல்லி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஃபண்டு கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம ஜெகே சொல்லவும் இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ சொல்கிற ஜெகே ஜிம் வந்து பார்க் குரூப்பில் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அங்கிள் தான் பார்க் ஓகேவா செகண்ட் பார்க் குரூப்பில் செகண்ட் வாரிசு அவன் தான் சொல்கிறாங்க. லைக் ஒரு பிரின்ஸ் மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஜிம்முக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெகே ஜிம்மில் அப்பா அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட்ஸாக கொடுப்பாரு அந்த பர்சன் தான். அவர் வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீல் பண்ணுறா இருக்கட்டும், ஜிம்மில் இருக்கிறது விதமாக இருக்கட்டும், ஜெகே அழகாக பார்த்துப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவர் பார்க்குறப்போ அந்த வீடு அந்த கார் அவங்க அவ்வளோ லட்சணம் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி நம்ம கூட ஒரு சாதாரண லைஃப் வாழணும் சொல்லி ஜெகேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நம்ப முடியல. அப்போ பார்க்குறாங்க. அப்போ நம்ம வந்து
நம்ம கூட ஓகே நினச்சாக்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். எனக்கு அவங்க அப்பா பாரு எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அப்போ விசாரிக்கிற அவங்க ஃபேமிலி பற்றி பார்க்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை, செகண்ட் மேரேஜ். அந்த பசங்க அவங்க அவனும் வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லும்போது ஜெய்க்கு ரொம்ப கல்ட்டியாயிருது. நம்ம அப்பா இந்த மாதிரி ஒரு பர்சனாக அவங்க அப்பா பாரு எவ்வளோ ஒரு அழகான பர்சனாக இருக்காரு. கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஜிம்மில் லைஃப்பில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பார்த்துப்பாங்க. அந்த பையன் பேர் ஓசிக்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு கூட ரிச்சான ஒரு பையனாக இருக்கான். ஜிம்மில் ரொம்ப கேரிங்காக இருக்கான். ஜிம்மில் அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பான். நம்மளுக்கு வேணாம் ஓகேவா, நம்ம கொடுக்கலாம் டிசர்வ் அதாவது எனக்கு அவங்க கூட நம்ம தகுதியே இல்லை, அவங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முடிவு பண்ணுறாங்க. நம்ம லவ் பண்ணுற பாஸ் நம்ம கூட விடுவோம், நம்மளோட பெட்டராக பார்த்துட்டு பாஸ் கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது போதும். ஜேகே மூவ் ஆன் பண்ணுறாங்க. மனசுக்குள்ள வழி தான், எனக்கு அவங்க கொடுத்துட மாட்டேன், என் அம்மாவே எனக்கு போயிட்ட மாதிரி இருக்கேன். ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் பெனிஃபிட் பாயை பார்க்கல ஓகே, ஒரு அம்மாவா ஒரு வெல்விஷரா ஒரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்து தெரியுமா. ஸோ ஜேகே நினச்சி பார்க்குறாங்க. 1.8 ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கே ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் எல்லாம் தட்டியாக இருக்காது வாஷ் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்போ எதை போட்டுக்கிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. நான் குளிச்சுட்டு எப்போ எதை போட்டு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் ஒரே ஷர்ட் வந்துட்டு வேர் பண்ணாமல் வச்சுருப்பாரு. அந்த ஷர்ட் கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறது லாங்காக இருக்க சொல்கிறாங்க. போட்டுக்கோ ஜிம் போட்டுக்கிறாங்க. அந்த ஜிம் ஷர்ட் போட்டதுக்கப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக பார்த்து ஜிம் போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்க ஜிம்ல என்ன பார்க்குற சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டாங்கக்கா. ஜிம் போட்டு உட்காருங்க. அந்த ஷர்ட் இப்போ தைஸ்லாம் ரிவியூல் ஆகிறவங்க அழகாக இருக்கும் பார்க்க நேவி கலர் ஷர்ட்டு. இப்போ ஜேகே போய் ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ரிச்சா போகிற கீ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு ஜஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் பாய் மட்டும் கிடச்சிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜேகே எதுவுமே சொல்லாமல் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்ல வர கேட்குறாங்க. ஜேகே எதுவும் சொல்ல கிஸ் பண்ணிப்பார். ஜஸ்ட் கிஸ் மட்டும் பண்ணிட்டு எவ்வளோ தூங்குறியா கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு எவ்வளோ கொஞ்சம் நேரம் தூங்குறியா கேட்குறாங்க. ஜிம்மு கூட ஆக்குவராக இருக்குது. நீ என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. கொஞ்சம் நேரம் தூங்க என் மேலே சொல்லிட்டாங்க. ஜிம்மு சரி சொல்லி ஜேகே போய் படுத்துருப்பாங்க. ஜேகே டேப் பண்ணி ஹக் பண்ணிச்சுப்பாங்க. என் கூட வீட்டில் தங்கமே என் கூட வந்துட்டு எங்கே போயிட்டதா ஜேகே டைட்டாக மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு. எங்கே போயிட்டதா சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி வச்சுருப்பாரு. ஏன்னு ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காது. ஜேகே நினச்சி பார்க்குறாங்க. நான் வந்துட்டு உங்க கூட டிசவான பர்சன் இல்லை ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, நீ வேறு மாதிரி நான் வேறு மாதிரி எவ்வளோ பெரிய பையன் இல்லை பிரின்ஸ் மாதிரி வளர்த்துருக்காங்க உன்னை, நீ என் கூட இருந்திருக்கல அப்படி ஜேகே ஒரு மாதிரி சரி சொல்லிட்டேன். ஜேகே எப்படி மூணு பண்ணியிருப்பாங்க. இப்போ நடக்கும். அதனால் ஜிம்லாம் ஜேகே ஜிம் மறக்க முடியல. டெய்லியுமே தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதும் ஏன்னா ஜிம் இப்போ வீட்டுக்கு போய்ட்டார். வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாரு. ஹாஸ்டல் இல்லை, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் இருக்கணும். அவர் லேட் போகிறோம். ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்னு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறப்ப சார் ஓகே கரெக்டாக சார் விட்டு கொடுக்க முடியாமல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுமாதிரி ஜிம்முக்கு மேரேஜே வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் ஏன்னா ஜிம் ஒன் டைம் கூட ஜேக்கிட்ட பேசவே காலேஜில் இருக்கும்போது நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு விட்டு போனால் கொஞ்சம் பேசிக்க மாட்டாங்க. ஜேகே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேசலாம் ஒரு டைம் பேசக்கூடாது சரி விட்டு போனால் பரவாயில்ல அட்லீஸ்ட் பேசலாம். ஜேகே என்ன பண்ணுறது சாப்பிட்டேன்னு கேட்கலாம்னு கேட்க மாட்டான். பார்த்தியா ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அவருக்கு லவ்ன்றது ரொம்ப எப்போ ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கே அவர் ரிவீல் பண்ணிக்க மாட்டார். ஆனால் இப்போ தான் யோசிக்கிறாரு நான் ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க. ஆனால் என் பக்கத்தில் வச்சுக்கிற இந்த சோன் பாசம் சாரி சார் ஜேகே நினச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிப்பாங்க போய் சொல்கிறா நம்ம ஜிமின் டான்ஸ் சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு எனக்கு பிடிக்கல அவனுக்கே அது மட்டும் இல்லாமல் நான் கேட்க முடியல லவ் சொல்ல முடியல அவனே போயிட்டான் என் கூட யாராக இருப்பா சொல்லி ஜேகே நான் கேட்டிருப்பாங்க. அவங்க கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பாசம் வந்து ஹாப்பியாக பார்த்துப்பாங்க அப்படி ஜேகே நான் சொல்லியிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி நினச்சி பார்த்தா அஜிம் நல்லா போயிட்டு படுத்துக்கார். ஜேகே பக்கத்தில் ஜேகே ரொம்ப ஹாப்பிட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு எனக்கு மட்டும் தான் வேறு எதுவுமே வேணும் ஓகேவா, இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கூட இருந்துருவாங்க. நீ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஜேகே டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்லாமல் நெக்ஸ்ட் டே ஜேகே போகிறாங்க. இப்போ போல் ஜிம்மில் ஒரு ட்ராப் பண்ணிட்டு ஒர்க் போயிருக்காங்க. வீக்கெண்ட் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப போர் அடிக்க சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளில எங்கே சொல்கிறாங்க பீச்சுக்கு போகலாம். ஜேகே கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் கூட்டு போயிருக்க மாட்டார். இப்போ கேட்குறாரு ஜிம்னு சரி சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. ஜேகே எங்களோட திங்ஸ் வாங்கிக்கிறாங்க தான் சாப்பிட சொல்லிட்டு வாங்கி கொடுத்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் மேலே கூட்டிகிட்டு வரலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் ஒரு ப்ளே பாய் ஓகேவா நான் இப்படி கூட்டு வந்து வச்சுக்கேன் யாராவது பார்த்தா ஃபியூச்சர் எனக்கு ப்ராப்ளம் வரலாம் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க ஜேகே நினச்சிருப்பாங்க. ஜேகே நினச்சிருப்பாங்க இது நம்ம ஒரு ப்ளே பாயாக இருக்கும். ஒரு ஜிம் ஃபியூச்சரில் யாராவது பசங்க மேட்ச் பண்ணிட்டு வெளில போனாக்க யாராவது பார்த்துட்டு இப்போ பார்த்தா வச்சுக்க சொல்லுவாங்களே அவங்க வந்து பையன் ஒரு ப்ளே பாய் கூட சுற்றிட்டு தான் சொல்லும்போது அவங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகலையே அப்படின்னு நினச்சி தான் ஜேகே எங்கே கூட்டு வர மாதிரி இருப்பார். கூட்டு போன ஆசை வந்துருக்கணும் கூட்டு போயிருக்க மாட்டார். எனக்கு ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆகிட கூட சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்லுவாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ வந்து எப்படி இப்படி யோசிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ உன்னை எப்படி பேட் பாய்னு சொல்கிற ப்ளே பாய்னு சொல்கிற கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ குட் பாய் ஓகேவா அந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் பையன் நீ தான் இருப்பா சரியா நீ வந்து குட் பாய் இருப்ப ஒரு ஜென்டல் மேலே நீ தான் ஓகேவா எந்த ஒரு ப்ளே பாய் நினைப்பான் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வெளில போனால் அவங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும் அப்படி யார் நினைப்பா நீ இது நினச்சிருக்கா ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க லவ் யூ ஜேகே ஜிம் டேக் வர ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க டைம் சொல்கிறேன் அம்மா சொல்கிறாங்க லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க லவ் யூ டூ அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது இந்த ரீசன் தானே கூட்டிகிட்டு வராமல் இருந்தியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நான் கூட நினச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் ஜஸ்ட் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு தெரியுமா சொல்லி இல்லைடா எனக்கு ஆசை வெளில கூட்டு போகணும் கூட வந்து வெளில சுற்றணும் எனக்கு ஆசை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற கூட பார்த்துருக்கேன் ஆனால் அப்படி கூட்டு போனாக்க யாராவது ஃபியூச்சர் தப்பாக பேசுவாங்க
சொல்கிறாங்களா அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவர்கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அப்படியே நீ பார்த்து தப்பாக பேச மாட்டாங்க. ஓகேவா, தப்பு பேசுறது கவலை இல்லை. நீ ப்ளே பாய் யார் சொல்ல கவலைப்பட மாட்டேன். ஓகேவா, நீ குட் பாய். ஓகே, என்னோட குட் எனக்கு ஒரு குட் மேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ஜெக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கவும் அந்த இப்போ பீச்சில் ஃபன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. வா உங்கள் வீடு கட்டலாம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம ஏன் பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கட்டணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வரவங்க ஹெல்ப் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் எந்த ஒரு பர்சன் 2 பேர் பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம ஜேவாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஜிம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இந்த பையன் இவ்வளோ பார்த்துக்கிறோம். இது போதும் சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறாங்க. நமக்கு ஜிம் ஜெக்கே ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ வந்து செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் லீவ் வந்திருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க எங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்க எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஜிப் கூட்டிகிட்டு போ ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. உங்கள் ப்ளேஸ் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. ஜெக்கே கூட்டிட்டு வராங்க. பார்த்தா ஒரு லேக் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறது அந்த ப்ளேஸு. ஜிம் பார்க்குறாங்க. வா ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது செம்ம அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அம்மா லேக்கில் முதல்ல இருக்கா சொல்கிறாங்க. முதல்ல இருக்கா சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாங்க அது மாதிரி எதுவும் இல்லை சரியா அப்படியே எங்கள் போர்டு வச்சுருக்காங்க பாரு சொல்கிறாங்க. பார்த்தாங்க அது மாதிரி எதுவும் இல்லை. வைல்டு அனிமல்ஸ் எதுவுமே அது கூட இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு லேக் இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் செடி இருக்குது. பார்க்க ரொம்ப இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் வந்து இப்படினாக்கா ஜெக்கெட் ஃபுட்டெல்லாம் புக் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. சாப்பிட்ற பிக்னிக் பண்ணி வந்திருக்காங்க 2 பேரும். ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஜெக்கே தான் இதே சொல்லிட்டாங்க. ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பறிச்சு ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு ஜிம்மில் ஹெட்டில் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ பார்க்க ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி நான் பிரின்சஸ் தான் சொல்லி ஜிம்மியுமே அதே மாதிரி பண்ணி நம்ம ஜெக்கெட் ஹெட்டில் வச்சு விடுறாங்க. 2 பேரும் செம்ம இருக்காங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கேன் கூட சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. அந்த வேர்ல்டுலேயே ஹாப்பியாக ஒரு பர்சன் இருக்காங்க. நானும் இருப்பாங்க ஏன்னாக்கா ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜெக்கே நிச்சயமாக சொல்லி ஜிம் ஜெக்கே வாஷ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேக்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக அந்த நேச்சுரல் வியூவில் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கே அப்படி ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர்லாம் சொல்கிறாங்க. வீட்டு ஜிம் ஜெக்கை ரைட்டாக படிக்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ. நீ எந்த நான் வந்து சரியா என்கிட்ட ஒன்று யாராலும் பிடிக்க முடியாது புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. கண்டிப்பாக என்கிட்ட ஒன்று யாரும் பிடிக்க முடியாது. உங்ககிட்ட யாரும் பிடிக்க முடியாது ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பிக்னிக் அப்படிலாம் போயிருக்கும். இப்போ டைம் கிடைக்கிறப்பலாம் ஜெக்கே ஜிம் கூட்டிட்டு போக ஆரம்பிட்டாங்க. வெளில இன்னொரு ஃபுட்டு அவங்களுக்கு போயிட்டு போயிடுவாங்க. அவங்க போகிற நேச்சுரல் பிளேஸ் தாங்க. அது மணி ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்காது. ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மவுண்டைன் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் போகிறது தெரியாமல் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜெக்கே ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க. எப்படினாக்கா அவர் ஓவர் டியூட்டிலாம் பார்க்குறாங்க. மணி கிடைக்கும்ன்றக்காக நிறைய ஏன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நீ லேட்டாக வர கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் டேஸ்க்கு வேறு வீட்டுக்கு மூவ் பண்ணணும் சொல்கிறாங்க. இதனால தான் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நம்ம இது ரெண்டுக்கு இந்த வீடு நம்ம ஜெக்கே ரெண்டுக்கு இருக்கிற வீடு தான். இல்லைம்மா இங்கோட கொஞ்சம் பெட்டர் ஹவுஸாக போகணும்னு சொல்கிறாங்க. பெட்டராக வாங்கணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போட்டு பெட்டராக ஒரு ஹவுஸ் போகலாம்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே வந்துட்டு ஒரு ஹவுஸிங் லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கிடுறாங்க. ஜிம் இப்போ செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போகிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 1 year ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஜெக்கே ஜிம் மேரேஜ் பண்ணிப்பாங்க. எப்படின்னாக்கா ஒரு எப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக போயிட்டு சைன் மட்டும் பண்ணிவிட்டு 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ரிங் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஜெக்கே சொல்லியிருப்பாங்க எனக்கு கொஞ்சம் டைம் தெரியும். ப்ராப்பராக ரிங் போட்டு வரேன் சொல்லி ஜெக்கே கேட்டிருப்பாங்க. ஜிம்மே சரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே போகும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைன் ஜிம் ஜெக்கேக்கு ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி வர போகுது. அதுக்காக ஜெக்கே வந்து வீட்டை வாங்கியிருப்பாங்க. ஜெக்கே ஜிம் ஆன் பண்ணுறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கே ஜிம் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு வீடு வர ஜெக்கே பார்க்குறாங்க. இது நம்ம வீடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நம்ம வீடு ஆமாம் சொல்கிறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்க உள்ள போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜெக்கே ஜிம்மில் வாய்ஸ் ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வா ஜெக்கே ஜிம்மில் வாய்ஸ் அழகாக ஃபோல்டு பண்ணி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சர்ப்ரைஸா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் லைஃப்பில் பெரிய சர்ப்ரைஸாக நீ தான் கிஃப்ட்டு ஃப்ரெண்ட் எனக்கு இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நானும் சர்ப்ரைஸாக ஆமாம் நீ தான் நானும் கிஃப்ட் ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு காட் கிஃப்ட்டு வேறு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கே அழகாக ஜிம் கூட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. வெல்கம் ஒரு ஹவுஸ் ஜெக்கே அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் ஜெக்கே உள்ள வராங்களோ வந்ததுக்கப்புறம் தான் ஜெக்கே இப்போ வந்து ஜிம்மில் ஐஸாக போட்டு விடுறாங்க. பார்த்தாக்க அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த வீட்டில் ஜிம்மோட ஃபேவரட் பர்சன் அவங்க அப்பா அவங்க அண்ணா அதுக்கப்புறம் என்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மை பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போங்க அப்பா ஹக் பண்ணிடுறாங்க. அப்பா நீங்கள் எப்படிங்க சொல்லி கேட்குறாங்க. அப்படின்ப்பா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. அப்பா அதெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா அதை சொல்கிறாங்க. எனக்கு சனியில் கூப்பிடாத வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இது சனியில் கூப்பிட்டாரு அதான் நான் வந்தா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னச்சு உங்க கேட்குறாங்க. நம்ம மேரேஜ்லாம் சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாடா ப்ராப்பராக வெட்டிங் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஜிம் இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வெட்டிங் தீம் தான் வீட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறது இதெல்லாம் சொல்கிறாங்க. சைடில் கார்டனில் தான் வெட்டிங் தீம் இருக்குது சரியா. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம அவனோட அப்பாட்ட பேசிட்டு நீ கொஞ்சம் நார்மலாக அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறோன்னு இருக்காரு. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. விஜய் பார்க்குங்க. அப்போ நான் வந்துட்டு ஜெக்கே கூட நான் வரேன்ப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நான் ஜெக்கே கூட நான் வரேன் நீங்கள் ஜிம் கூட வாங்கப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கே கூட மாறி இருக்கு. ஜிம் பார்க்குன்னு திரும்பி ஹோபியாங்க சொல்கிறாங்க. நான் ஜெக்கே கூட வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க.
இப்போ ஜேகே ஜிம் 2 பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகே அவங்க அப்பா கூட வராங்க. ஜேகே அவங்க ஹோபி கூட வராங்க. ஹோபியில் கொடுத்து வராங்க. 2 பேர் கூட ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்ல அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்ல அண்ணா அதோட ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. டே மேட்ச் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஃபாதர்லாம் வந்திருக்காங்க. இப்போ கேட்குறாங்க ஜான் ஜம்காக நீ பார்த்து ஜிம் திரும்பி செய்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. ஜிம்னாக நீ ஜான் ஜம்கா திரும்பி செய்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ஜேகே ஜிம்முக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ரன்னிங் போடுறாங்க. யூஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜேகே போட்டு ரொம்ப லவ்ல ஜிம் போகிறது யூஸ் பண்ணுறாங்க. லவ்விடமா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க ஃபார் கமிங் டு மை லைஃப் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே போய்ட்டு ஹக் பண்ணிடுறாங்க. எல்லாரும் பார்க்குறோம் சொல்லிட்டு ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. எல்லாருமே எனக்கு எந்த ட்ரூ லவ் இருக்கோ அங்கே தான் நம்ம ஹக் பண்ண முடியும் எல்லாருக்கும் முடியும். இப்போ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் இறங்கி வராங்க. அப்பா ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை ஜேகே அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாரு. அப்படி நம்ம இவரோட அப்பா நம்ம ஜேகோ பார்த்து அவரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஜேகோப்பி அனுவும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஹேங் சார் அப்போ ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு ஸ்மால் கிஃப்ட்டு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தா காரு ஜேகே கார் வீடு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறப்பா இது வேணாம்ப்பா சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறேன் எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு நீங்கள் ப்ளஸ்ஸும் பண்ணிங்க அது மட்டும் போதும்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க ஏதாவது வேணாம் சொல்கிறாங்க. அப்பா வேணாம் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நான் கொடுத்து வாங்கிக்க மாட்டேங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு கலர் சொல்கிறாங்க. ப்ளீஸ் இப்போ வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா இது வேணாம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகோ பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன் அது எல்லாமே எனக்கு ஜேகே ஓன் பண்ணல ஏன் பண்ணாங்களா சொல்கிறாங்க. வீடு வாங்கிட்டோம் கொஞ்சம் கூட கார் வாங்கிட்டோம் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு புரியுது அவன் அச்சீவ் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டு ஆனால் நம்மகிட்ட எல்லாமே சொல்லுவாங்க சார் வந்து தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. சார் ஓகே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஓகே உங்களால் நீங்கள் இருங்க தப்பு இல்லை எல்லாருமே எனக்கு கிராண்ட் சைல்டு கொடுத்துறேன் சரியா சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு ஆமாம் உங்களோட ஷேர் எல்லாமே கிராண்ட் சைல்டுக்கு எழுதி வச்சிடும் ஓகேவா அது உங்களால் தடுக்க முடியாது அது ஜேகே ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்பா சொல்கிறாங்க எல்லாமே கிராண்ட் சைல்டு எழுதி வச்சிடும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்க அவருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க ஹேண்ட் பண்ணிட்டாங்க. ஜேகே தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்லுங்க இதெல்லாம் என்ன சர்வ் பண்ணலாம் சொல்கிறாங்க. எதுக்கு என்ன சர்வ் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே புரியாமல் பார்த்துருக்காங்க என்ன சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஆக்சிடென்ட் நீங்கள் சர்வ் பண்ணலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க தெரியும் ஓகே யார் சர்வ் பண்ண தெரியும் இவன் ஜிம்முக்கு தெரியும் சொல்கிறாங்க. அவங்க புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ நான் அவங்க சொல்லுவேன் நீ கோச்சிங் மாட்டேன் சொல்கிறாங்க. என்னப்பா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது என்ன தெரியுமா கேட்குறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. நீ சர்வ் பண்ண தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிம்முக்கு இந்த மாதிரி விஷயத்தை நம்பிக்கை இல்லை சரியா ஜிம் உங்களுக்கு லிமிட் டுகெதர் இருந்தது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஜேகே ஷாக் ஆகிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே இல்லைக்கா நீ அவன்கிட்ட என்ன கேட்டா சொல்லி கேட்குறாங்க. பெனிஃபிட் சொல்லிட்டு அதான் அவன்கிட்ட சொன்னா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அதான் என்கிட்ட சொன்னா சரி கோவம் வச்சு என்ன ஜிம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்ன அப்பா என்கிட்ட ஒரு பாஸ் கேட்டாங்க சொல்லிட்டு சொன்னான். நான் திட்டினேன் அது யாரும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னேன் இல்லைப்பா நான் வந்து சொல்லிட்டு நான் திட்டி அவனோட சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஜிம் ஓடி வந்தேன் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு காம என்னை பார்க்குறது ஓடி வந்தான். அப்போ வந்துட்டு நர்ஸ் ஜிம் கேட்டிருக்கா ஜிம் ஜேவோ கேட்டாங்க யார் எங்கள் அப்பா கூட்டு அட்மிட் பண்ணது அப்படி கேட்கும்போது தான் அவங்க 2 பசங்க தான் சார் ஒரு காலேஜ் பசங்க இருந்தாங்க அவங்க சர்வ் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி வச்சு அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் நீயும் காயும் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேர் இருந்தீங்க அதை பார்த்துட்டு தான் என் ஜிம் சொன்னான். அப்பா நான் யாரை பற்றி சொல்லணும் அந்த பசங்க அவங்க சொல்லும்போது நம்ம ஜோக் சொல்லுவாங்க எப்படி ஒரு ஹியூமனிட்டி அவங்களே இருக்கா நீ வந்து பேட் பையன் சொன்ன ஜிமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அவன் ப்ளே பாய் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹியூமனிட்டி இருக்குது சரியா கண்டிப்பாக ஒரு ரீசனாலும் மாறியிருப்பான். அவன் வந்துட்டு நேச்சுரல் வந்துருக்க மாட்டான் யாரோ ஒரு ரீசனாலும் மாறியிருப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்போ சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு அப்போ தான் ஃபீல் ஆகிருக்கும் ஜெக்கி வந்து நல்லவனாக தான் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு ரீசனாலும் மாறியிருக்கா சொல்லி ஜிம்மின் என்ன கேட்டிருப்பாங்க. அப்படியே என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் தெரியாது ஜெக்கோக்கு ஜெக்கோ பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க அம்மா இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிட்டா சொல்லிட்டு தெரியும் அவங்களுக்கு அவங்க அம்மா ஒரு ஏக்கம் அப்படி இருக்குது. செகண்ட் வந்து அவங்க அப்பா கண்டுக்கல அப்படின்னு மட்டும் தெரியும். மற்றபடி உங்க லைஃப்ல நினச்சாலும் தெரியாது ஜஸ்ட் சொல்லியிருப்பாரு. அப்போ ஜிம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அவங்களும் நல்ல ஒன்று தான் கூட்டிகிட்டு வரணும் அவங்கள்ட்ட அது கெட்ட இந்த ஜஸ்ட் இப்போ பேட் ஆப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் மாற்றிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் மாற்று முழுசாக மாற்றி அவங்க எங்களை வச்சுக்கணும் ஜிம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஜிம் அப்போ அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்லும்போது என்ன ஜிம் சொல்லுங்க காமப்பா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஜஸ்ட் அவங்க சேவ் பண்ணது மட்டும் இல்லை அவங்களுக்கும் வைக்க மாட்டி இருக்குப்பா சரியா அவன் வந்து கேட்ட பண்ணப்பா சொல்கிறாங்க எனக்கு வந்து கேட்ட வர எனக்கு என்னையே சேவ் பண்ண பாசன்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு காம சொல்லிட்டு ஜிம் இப்போ தான் நடந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலேஜில் அந்த இது நடந்துக்கலாம் கலவு நடந்தப்போ என்னை சேவ் பண்ணது அவன் தான் சொல்கிறாங்க. ஜேவோ மாதிரி பார்க்குறது ஜிம் சொல்கிறது காமப்பா என்னை சேவ் பண்ணது அவன் தான் உங்களை சேவ் பண்ணது அவன் தான் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவன் அழகாக மாற்றணும் அவன் எனக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறப்பா இல்லை ஹஸ்பண்டா ஜிம் சொல்லும்போது தான் ஜிம் அப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பாங்க சரி ஓகே ஆனால் நீ ஹார்ட்டாக மட்டும் சரி ஹார்ட்டாக மாட்டேன் ஓகே நான் பார்த்துட்டு கண்டிப்பாக லவ் தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஜிம் சொல்லிப்பாங்க சரி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டோம் நீ போக ஜிம்மில் படிப்பு வச்சிருப்பாங்க அதனால ஜிம் வந்துட்டு எல்லாம் படிப்பார் ஜிம் பேரண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்பாவுக்கும் அவனாவுக்கு தெரியாமல்
அருண் ஜெயவை பற்றியும் ஜிம்மனோட அப்பா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு ஜிம்மன் ஜேகே வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. நம்ம பெனிஃபிட்டாக போயிருப்போம், அவங்க கேட்குற பெனிஃபிட்டை கொடுப்போம், அவனுக்கு கொண்டே எனக்கு பிடிக்க ஒரு நம்ம லவ் புரிஞ்சுப்பாங்க ஜிம்மன் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜம்காரி தப்பாக எடுத்துக்காத, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஹஸ்பண்டாக இருக்கணும் முடிவு பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து என் கூட இருக்கணும், பத்திரம் பார்த்துக்கணும், உங்ககிட்ட இருக்கிற பேட் திங்ஸ் மட்டும் முன்னாடி வச்சுட்டு உங்களுக்குள்ள குட் திங்ஸை மட்டும் உங்களோட வச்சுக்கணும் அப்படி நினச்சிட்டு அதான் தப்பாக எடுத்துக்காத. நான் அப்பா சொல்லணும் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, ஓகேவா ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நீயும் ஒரு டைம் கூட சொல்லல. ஜெக்கி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க, நீ சொன்னியா லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. அதில் அம்மா எனக்கே சொல்லியிருப்பா லவ் பண்ணுறது சொல்லிட்டு அப்பா கேட்பாங்க. ஜெக்கி வந்துட்டு லவ் சொன்னா அவங்க லவ் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்பாங்க தெரியும், கேட்பாங்க அடிக்கடி அப்பா கேட்பாங்க, அண்ணா கேட்பாங்க. ஒரு டைம் வீட்டுக்கு போகிறப்ப அப்பா கேட்டே இருப்பாங்க தெரியுமா, எனக்கு அப்பாவோட ஆசை நான் வந்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ஒரு டைம் கூட எங்கிட்ட வரவே தெரியுமா, எனக்கு நீ வந்துட்டு நான் இதை நினைப்பேன் நீ லவ் சொல்லுவேன், உன் கூட்டிகிட்டு போகணும் ரொம்ப ஆசையாக இருப்பேன், நீ லவ் சொல்லவே மாட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு கட்டத்துக்கு ரொம்ப எனக்கே டயர்ட் ஆச்சு. நான் சொன்னேன் அப்பா அவனுக்கு லவ் ஃபீலே ஆக மாட்டேதுப்பா என்கிட்ட ஜிமின் நான் சொல்லும்போது அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே ஜிமின் அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தில் வந்து வீக்காக இருக்கான்னு சொல்லும்போது நான் எதை பேசினா பாசிட்டிவ் ஆகிடும்ப்பா அப்படி நான் சொன்னேன். ஓகே அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கசின் தானே அம்சேகன் அவங்களை கூட்டி வர சொல்லி பேச வச்சோம் சொல்லிட்டு எனக்கு அவங்க கூட்டி வர சொல்லி பேச வச்சோம். அப்படி ஜலசாக அப்படியே லவ் சொல்லிட்டு அப்படி சொல்லவே தெரியுமா சொல்லி காமன் டேட்டிங் போகிறப்ப இது சொல்ல நம்மள்ட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னாங்க ஜெவோ பேச சொல்லிப்பாரு, நீ கொஞ்சம் பேசாமல் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அவாய்ட் பண்ணி அவர் எதுவும் கேட்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஓரமாட்டிப்பாரு. அஜிம் வந்து சொல்லிட்டு அழுதுருப்பாரு, அப்பா இப்போ கணக்கு மாட்டான் பேச மாட்டான்ப்பா அஜிம் ரொம்ப அழுதுருப்பாங்க. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கோ சொல்லிட்டு அப்படியே மேரேஜ் டே வரைக்கும் அதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் எல்லாமே ஃபேக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரி அந்த மேரேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம், அதை பார்க்காத வந்துட்டு வந்து வருவான் வந்து கேட்பான் ஃபைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. உண்மையாக அவனுக்கு வந்து ஃபீலிங் சொல்லிச்சுதான் சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. எனக்கு நம்ம காய் வந்து ஜேகே ஜிம்முக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்கிறாங்க அதே மாதிரி எனக்கு நம்ம ஜேகே வந்து பாரில் குடிச்சிட்டு பயங்கரம் வளரிப்பார், எனக்கு அவனை பிடிக்கும், அவன் லவ் பண்ணுறான், வந்து ஒய்ஃப் வந்து குழந்தை அவன் வந்து அம்மா சிலத்தில் சொல்லியிருப்பாரு. அவன் மட்டும் தான் எனக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காய் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பாரு ஜிம்முக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆசைனாக்கா ஜிம் ஜேகே ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருக்கும். எனக்கு ஜிம் ஜேகே ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துக்கிறான், கேர் பண்ணுறான், ட்ரூவாக வந்துட்டு லவ் பண்ணுறான், அவங்களும் தெரிஞ்சிருக்கும் ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரீசன் நல்லா இவங்க புரிஞ்சுட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு தான் அப்போ ஜிம் வந்து ஜேகே விடுமான்னு பண்ணிட்டாங்க சொல்லி ஜேகே அடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ ஜேகே பழகும் போது நம்ம காயும் சரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதை நம்ம ஜேவுக்கும் பார்த்துருப்பாங்க, ஜேகே ஜிம் அப்பா கிட்ட காமிச்சிருப்பாங்க. அப்பா பாருங்க அவன் எப்படி நான் லவ் பண்ணுறான்ப்பா ஆனால் சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்லும்போது ஜிம் அப்பா பார்த்துருப்பாங்க. சரி ஓகே மேரேஜ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அது லாஸ்ட் மினிட் சொல்கிறான்னு பார்ப்போம் சொல்லி பார்த்துருப்பாங்க. லாஸ்ட் மினிட் சொல்லிக்க மாட்டார், ஜிம்முக்கு ரொம்ப அழகு வந்துருக்கும். ஜிம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஜிம் வேணா நீ மூவ் பண்ணிட்டு சொல்லிப்பாங்க, இல்லைப்பா மூவ் பண்ண முடியாது நான் வந்துட்டு போகிறேன் பாசிட்டு தான் ஜிம் அவங்க அப்பா கிட்டே நம்ம ஜோப்பில் சொல்லிட்டு வந்து பாருங்க வீட்டுக்கு ஜேகே கிட்ட அவன் வந்து ஒரு எனக்கு வீட்டில் வேணாம் இப்போன்னு சொல்லிட்டாக்கா நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் ஜிம் வந்துருப்பாங்க. ஆனால் ஜேகே வந்து போகுதுன்னு சொல்லிக்க மாட்டார், அப்புறம் மனசில் லவ் இருக்கு அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்படி ஜிம் வந்து வந்துருப்பாங்க. இப்போ ஜிம்னு சொல்லவும் ஜேகே ஒரு மாதிரி ஜேகே டைட்டாக பண்ணிக்கிறாங்க. நீ எனக்காக இவ்வளோ சொல்லிட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணுவோம், உன்னை வந்துட்டு எங்களுக்கு கூட வச்சுக்கிறதுக்கும் நம்ம என் ஹஸ்பண்ட் அப்புறம் நான் அடையிறதுக்கும் என்னால் பண்ணுவோம் சரியாக சொல்கிறாங்க. செக்னு பார்க்குறாங்க எதுக்கும் உன் லவ் அடையிறதுக்கும் உன் லவ் என் கூட வச்சுக்கிறதுக்கும் என்னால் பண்ணுவோம், எந்த எக்ஸ்ட்ராவில் போவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க அந்த கிளப் பண்ணுறது சரி எனக்கு மட்டும்தான் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் உனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க, உன்னை புரியாதவங்க விட்டு போயிடுவாங்க சரியா, நான் வந்து முழுசாக புரிஞ்சிருக்கேன் சரியா, விட்டு போக மாட்டேன், இப்போ ரெஸ்ட் அப்பில் இருக்கும் கூட தானே இருப்பேன் சரியா, நீ எப்படி இருந்தாலும் கூட தானே இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படி டைட்டாக பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ ஒரு டியர்ஸ் அங்கிள் தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன், தேங்க்யூ சொல்கிறது ஓகேவா, ஹாப்பியாக இருக்கணும், நீ ஹாப்பியாக தான் அவன் ஹாப்பியாக இருப்பான், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குங்க பேசாமல் நீயும் ஜிம் என் கூட வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எங்கள் வேணாம் ஏன் சொல்கிறாங்க, ஏன்டா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என் அப்பா மட்டும் ஒன்றா இருங்க ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நீங்களும் தான் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக நாங்கள் வீக்கெண்ட் நேரம் வரோம், ஓகே வீக்கெண்ட் நேரம் ஒன்றா வரோம், வந்து நம்ம ஒன்றா சாப்பிடலாம் ஃபன் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கலாம் அது நல்லாயிருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு எனக்கு ஜேகேக்கு ஒரு மொத்த லவ் கொடுக்கணும், அங்கே போயிட்டாக்கா அப்பா நல்லா இருந்தாக்கா அந்த லவ் கொஞ்சம் குறைஞ்சிருமோ ஜிம்முக்கு, ஏன்னா அப்படி ஜேகே இன்ஸ்பெக்டர் ஃபீல் பண்ணுவாங்க ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜேகே அதையும் புரிஞ்சுக்கிறாங்க, டைட்டாக போயிருக்காரு ஜிம் ஜேகே வந்துட்டு. இப்போ ஜேகே பார்க்குறோம் ஓகே எனக்கு ஒரு வீக்கெண்ட் வரல கண்டிப்பாக வரேன் சொல்கிறாங்க. போயிடலாம் மேரேஜ் ஓவர் ஆகிட்டு இவங்களாம் ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஜிம் ஜேக்கும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க நீ அப்பா தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு அப்பா பார்க்கணும் ஜங்கா சொல்லி இல்லை சொல்கிறாங்க. அவர் இருக்கார் என்ன கூட இல்லாத மாதிரி ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நம்ம வேணா சொல்கிறாங்க வேணாம் ஓகே எனக்கு கொண்டு அப்பா பிளஸிங்ஸ் கிடச்சா அதே போதும் ஓகேவா, அவர் மனசார பெஸ்ட் பண்ண அதே போதும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ஜங்கா நீ நான் இருக்கும் அப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. ஜேகேட அம்மாவோட ஃபோட்டோ நம்ம ஜிம் கொஞ்சம் பிக் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க, அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ சொல்கிறாங்க. எனக்கு நீ போதுனா சரி நீ எனக்கு எல்லாமே இருக்கல, அம்மாவா ஒய்ஃபா பெஸ்ட் ஃப்ரெண்டா கம்பூர்ஸோனா வெல்விஷரா குழந்தையெல்லாம் நீ இருக்கிற எனக்கு நீ போதுல தங்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் என்ன வா ஹக் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனல் வந்துச்சு ஓகே ஃபைனல் நல்லா படிக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஃபைனல் நல்லா படிக்கணுமா சொல்கிறாங்க. இன்னைக்கு வெட்டிங் டே தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் வெட்டிங் நைட் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எப்படி நீ குழந்தைலாம் பேச ஆரம்பிச்சு ஒரு இன்னசென்ட் குழந்தைடா சொல்கிறாங்க. என்ன சொல்லுவான் நீ ரொம்ப இன்னசென்ட்டு சொல்லிட்டு ஆமாம் இன்னசென்ட் அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இன்னசென்ட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கும் வேணும் தோணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க அப்போ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. நிஜமாக எடுத்துக்குவா சொல்கிறாங்க. இது நம்ம நியூ ஹோமு
ஃபர்ஸ்ட் டே மெமரிஸாக இருக்குங்களா ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போது அப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்போது ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. அப்போ ஜெக்கி டக்குனு லிஃப்ட் பண்ணுறாங்களா பெட்ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த பெட் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஜெக்கி 2 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இது ரெடி பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் பண்ணலடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி ஒரு கால் ஒரு ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் காய் சொல்கிறாங்க. நான் தானே பெட் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சரியா அந்த வீட்டோட ஒர்க்லாம் பண்ண நான் தானடா சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் ஏன்னா ஜெக்கி இந்த வீட்டு கட்டிட்டு போகிற உடனே வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருப்பார் அவர். ஜெக்கி பார்க்க என்ன சொல்லிட்டு ஆமாண்டா சரியா நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் எனக்கு தெரியும் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப இதாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க சரி என்ஜாய் சொல்லிருக்க ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அது காய் அரேஞ்ச் பண்ணான்னு சொல்கிறாங்க. காயாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் வீட்டில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க வீடு சொல்கிறாங்க. அப்படியாம்மா நம்ம வீடு சொல்கிறாங்க. நம்ம ட்ரீம் ஹவுஸ் சொல்கிறோம். நாம் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரீம் ஹவுஸ் ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த ஹாப்பியோட சொல்லி ஜெக்கி படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பக்கம் ஜிம் ஜெக்கியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் வியூ சொல்கிறாங்க வீட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அழகா எஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கு இப்போ 7 மந்த் ஆகுது வேறு எப்படினாக்கா நம்ம ஜிம்மில் செகண்ட் தேர்ட் இயர் வந்து 7 மந்த் போயிட்டுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸியாக இருக்க சொல்கிறாங்க. டிஸியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஜெயிக்க ஒன்று கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேவா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டேஸ் தான் 3 மந்த்தாக இருக்கும். ஜெயிக்க பார்க்குறேன் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது தலைலாம் சுற்றுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க தெரியல சொல்கிறாங்க. ஒரு அதிகம் படிக்கிறீங்க அதெல்லாம் அப்படி இருக்குமோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இதுக்கு ஆமாம் ரொம்ப படிக்கிறேன் அதான் தலை சுற்று ஜிம் சொல்கிறாங்க. மாமிட்டில் வர ஜிம் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப படித்தா செக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இடியட்டுக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இடியட் ஜங்குக்காங்க பாரு உனக்கு புரியலையா சொல்கிறாங்க. என்னடாம்மா கேட்குறாங்க. இன்னும் புரியாமல் நடிக்கிறியா கேட்குறாங்க. எனக்கு தெரியல அதானே கேட்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. அப்பாவாக போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்பாவாக போகிறடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது நிஜமாக சொல்கிறேன் எனக்கு இல்லை போய் ஜிம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து கவர் சும்மாவா இருக்கா ஜிம்ல ஜெக்கி அடிக்கிறாங்க. இவ்வளோ ஒர்க்கில் டயர்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து இருக்கல வேணும்னு கேட்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுடா நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக தான் மிஸ்டர் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ளே பாய் சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. சரி ஓகே மிஸ்டர் குட் பாய்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பாவை போகிறீங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி ஜிம்மில் ஹெட்டை டவுன் பண்ணி ஜெக்கி ஹெட் டவுன் பண்ணி ஜிம்மில் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜிம்முக்கு ஃபீல் குட்டாக இருக்குது. ஜிம்மி இப்போ ஜெக்கியோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. வீட புருஷா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜம் பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா வரடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாகிட்டாங்க. ஆனால் காலேஜ் சொல்கிறாங்க ஜஸ்ட் 3 மந்த் தானே இருக்குது ஓகே நான் முடிச்சிடுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன் இல்லை போய் ஜிம் சொல்கிறாங்க. பாப்பா அப்புறம் அப்பா டவுட்டாக பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பேசாத ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பெல்லாம் சொல்லுங்க அப்புறம் பாப்பா அப்பா வந்து லவ் பண்ணுறா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா சொல்லுங்க. ஆமா நீ நான் ஒரு குட்டி பாப்பா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண ஒரு குட்டி தம்பி வருவான் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலி ஜிம் ஜெக்கிக்கு ஒரு எப்படின்னா 3 மந்த் ஆஃப்டர் இருந்தால் ஜெக்கி வந்து ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக பேபி மோன் படத்தெல்லாம் பார்க்குறாங்க. 5 மந்த் இருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ஒரு மானிட்டரில் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்த்து பாசிட்டிவ் பார்க்குறாங்க. குழந்தைய பார்த்துருக்காங்க. என்ன பார்க்க மாட்டோம் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன நீ குழந்தை பார்க்காம குழந்தை பார்த்துருக்கா சொல்லிட்டு நாங்கள் பாரு சொல்லிட்டு வீடியோவே பார்த்துருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் ஜூஸ் எனக்கு போட்டு சொல்லிட்டாங்க. ஜெக்கி வந்து போகிறேன் சொல்லிட்டு ஜெக்கி இப்போ மொபைல் கூட எடுத்து போட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க குழந்தை கூட குழந்தைய வந்து பார்க்கணும் அப்புறம் பார்க்க மாட்டேன் நான் ஜிம் பார்க்குறாங்க. இது ஹோபி அவங்கள்ட்ட சொல்லணும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயப்பு வந்து வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. அடி அவன் ஆசையாக இருக்கா அவனுக்கும் முதல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது இல்லையா எனக்கு அவனுக்கு யாரும் இல்லை அவங்க அப்பா கூட எனக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கான் நீ தான் அவனுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் அவனுக்கும் குழந்தை வரப்போகுது இல்லை அவன் பிளட்ல சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. நானும் ஆல்ரெடி இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறக்க முடிவு பண்ணேன் காலேஜ் முடிக்கிறதுக்குலாம் சொல்கிறாங்க. எனக்கு என் தம்பியை பற்றி ஜெவுக்கு மேலே பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி பார்த்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஜிம் குடிக்கிறாங்க. இப்போ ஜெவு பார்க்குறாங்க. பாரு குழந்தை மனிதர்கள் இருக்கும் அதே மாதிரி ஜிம் மேலே இருக்கட்டும் ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாரும் ஃபஸ்ட்டு குழந்தை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா ஃபஸ்ட்டு குழந்தை ஜிம் திட்டு இருக்காங்க. ஏண்டாம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆசையாக இருக்கா அதான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெயோ பார்க்குறாங்க. என்ன திட்டாங்க ஜெயோ திட்டாங்க. ஜிம்னு ஜெக்கி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. பார்த்தா அப்போ இருந்த ஒரு ஜெக்கிக்கும் இப்போ இருக்கிற பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜெக்கி பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ரொம்ப மாதிரி அழகாக இருக்காரு. இப்போ ஜெயோ கொஞ்சம் சரி வைக்கிற கிளம்புறேன் அப்புறம் பார்க்குறது போயிடாரு. ஜிம் கிட்டே வந்துட்டு ஜெக்கி ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பாருன்னு சொல்லிட்டு ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கி எப்படி ஒரு ஸ்டமக் அவர் ஃபேஸ் ஜிம் ஸ்டமக்கில் வச்சுட்டு ஒரு மாதிரி அழகாக ரப் பண்ணி ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப மாதிரி ஒரு கேஸ் சொல்லிருக்காரு. ரொம்ப ஹாப்பி ஒரு அழகான ஒய்ஃப் ஒரு குட்டி கொஞ்சம் டேஸாக குழந்தை பிறகு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ் சார். இப்போ அப்படியே ஒரு 5 மந்த் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கிட்ட அழகாக ஒரு கேர்ள் பேர் பிறந்திருப்பான். பார்க்குற அப்படியே ஜம்மு காஷ்மீர்லேயே இருப்பா. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே கடவுளே ஒரு குட்டி பண்ணியை பிறந்துச்சு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஜெவோட அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்பா பாருங்க குட்டி பண்ணியை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்கன்னா பண்ணின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க பாருங்க குட்டி பண்ணி தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பண்ணி அழகாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஆமாங்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பண்ணி இருக்குது அது சமாளிக்க முடியல பெரிய ஒரு பண்ணி வேறு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க இதை பார்க்குறப்ப எனக்கும் பேபி இருக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெவ ட்ரை ஆகுறாங்க.
பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸில் பிஸியாக இருக்காங்கனால தான். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாப்பா பார்க்கறதுக்கு. நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம ஒரு குழந்தை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறாங்க. இன்னும் பார்க்குறாங்க நிஜமாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நான் வர ஜெக்கி தூக்கிறாங்க. ஜெக்கி தூக்கணும் பேபி அழகு நிறுத்திட்டு ஜிம் பார்க்குறாங்க. அடி பாவி ஜோனா என்னடி இப்படி இருக்கா, நான் ஒன்று நேரம் வச்சுருந்தேன் அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா தூக்கணும் அப்படி மாறிட்டா சொல்லி பார்க்குறாங்க. அப்பா வந்து பேபி கூட்ட பார்த்துட்டு கொடுக்குறேன்னு இது அப்பா போட்டு ஒரு வரவில்லை வச்சுக்க வேண்டிய ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க பேபிகள். அவங்க அப்பா டாடி லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஜிம் பார்க்க சரி கேடி போனா இருக்கா. அவள் ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம அதை சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ கேர் கொடுக்குறாங்க, லவ் கொடுக்குறாங்க. அவன் இருக்கிற டிசம்பர் பாஸ் தான். ஜிம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜெக்கி எப்படினாக்கா பேபி அழகாக பார்த்துப்பாரு. நைட்டு தூங்க கூட ஜெக்கி பேபி வந்து மடியில் இப்போ மேலே படுக்க வச்சுப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நான் தான் படுத்து இப்போ அந்த பொண்ணு தான் படுத்துருக்கா பார்த்தியா ஜிம் இருக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றில் ஜிம் திரும்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பேபி தூங்கினதுக்கு அப்புறம் ஜெக்கி அழகாக போய்ட்டு படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் வராங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஒன்றில் போடா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு சொல்கிறாங்க. போடா நீ சீட் பண்ணுற சொல்கிறாங்க. சீட் பண்ணுறாமா. ஆமாம் என்ன சொன்னால் எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ தான் ஜஸ்ட் தூங்குவா, நம்மளை தான் பார்த்துப்பான்னு சொன்னேன்ல. இப்போ பாரு பாப்பா பிறகு பாப்பா தூங்க வச்சுக்கிறேன். நான் கூட சொல்கிறாங்க. நம்மளும் இப்போ கீழே படுத்துக்கா சொல்கிறாங்க. கீழே பெட்லேருந்து படுத்துக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம பெட்லேருந்து படுத்துக்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி தூக்கி மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. என்னம்மா என்ன கோவம் சொல்கிறாங்க. போடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன சொல்கிறேன் பொசு ஒர்க் சொல்கிறாங்க. பொசு ஒர்க்கா என்ன சொல் பேபி பொசு ஒர்க்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. பின்ன எல்லாமே ஜோனக்கா கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அச்சோ நீ தானே ஃபஸ்ட்டு பேபி சொல்லி ஜெக்கி ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க நீடு எனக்கும் சீக்கிரம் குட்டி பாப்பா குட்டி பையனை பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். ஐயோ இப்போ தான் குழந்தை இப்போ 8 months ஆகுது சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டேஸ் போட்டேன் நானும் எனக்கு ஒரு குட்டி பையனை பார்த்துப்பேன் சரியா. அப்போ நானும் கூட சேர்ந்து சண்டால் போடுவேன் நீ பசு அவள் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். அப்படியா சொல்கிறாங்க. நான் பசு வாங்க நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பசு ஒன்று தாங்குவியா ஜெக்கி கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் பசு ஒன்று தாங்குவேன் நான் கேட்குறாங்க. ஏன் தாங்க மாட்டேன் ஏன் நான் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன் நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மில் ரொட்டேட் பண்ணி கீழே பெட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஷர்ட்டை ரூம் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்குலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப வைல்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன பர்சனல் சொல்கிறது தெரியுமா அப்படி தான் இருக்கும் ஓகேவா தாங்க முடியுமா நல்லா ஜெக்கி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு என் குழந்தை பாவம் இப்போ தான் குழந்தை பற்றி சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் ஓகேவா. அதுக்காக என் குழந்தையோட தள்ளி போடணும் அர்த்தம் கிடையாது ஓகே. எனக்கு அழகாக லட்டு குழந்தை பற்றி கொடுத்துருக்கேன். அதுவே பெரிய ஹாப்பினஸ் தான். நீ சேஃபாக இருக்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் டயர்டாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். அதுக்கே சாருக்கு ஃபஸ்ட்டு போதா ஜெக்கி சொல்கிறாங்க. பின்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சட்டை பேசுனேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி கூட இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டதில்ல எனக்கு தெரியும். உனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு ஆனால் அப்படின்னு கூட எனக்கு எல்லா பெயினும் போட்டுக்கிட்டு வரட்டும் ஓகேவா. அதுக்கப்புறம் லைஃப்பில் பெயினை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஓகே சொல்கிறாங்க. இது எனக்கு பெயினில் சொல்கிறாங்க. அப்புறம் பெயின் இல்லையா ஜெக்கி ஜிம்மை வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ இதாக இருக்குது சங்கா சொல்கிறாங்க. இந்த பெயின் வந்து சொல்கிறாங்க ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த பெயின் வந்து ஹாப்பினஸ் வேணுமா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி பர்சனல் காட்டவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் தான் எங்கள் காட்டி பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி என்ட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் அப்படி கண்ணுக்குள்ள டியர்ஸ் அப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்குமா அப்படி இருந்திருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. டேஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு அழக்கூடாது சொல்லிட்டு ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் அந்த பர்சனல்ஸ் கண்ட்ரோல் எப்படினாக்கா அதை ஹேண்டில் பண்ண முடியல. சேம் டைம் பிடிச்சிருக்கு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு கீப்பாக அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு மட்டும்தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியாது நீ ஃபஸ்ட் டச்சஸ் நான் உனக்கு நீ எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை ஃபஸ்ட் டச்சஸ் ஃபஸ்ட் இன்டிமேட்டெல்லாம் உங்க கூட வைக்க என்ன நினச்சேன் பற்றி சொல்கிறாங்க. நான் தப்பாக நினச்சிட்டு அப்போ தான் காயும் டே ஒன் டே சொன்னாங்க. நீ வந்து ஃபஸ்ட்டு என் கூட மட்டும் இன்டிமேட்டாக இருந்தால் சொல்லிட்டு வேறு யார் கூட இருந்ததில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ரொம்ப டேஸ் வரைக்கும் அப்போ தான் ஒன் டே தானே சாரி சொன்னால் சொல்கிறாங்க. அப்படியாமல் சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஃபஸ்ட் டச்சஸ் நேம் தான் ஓகே கிரேஸியாக மேக் பண்ணுறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்குள்ள ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா ஒய்ஃபை பொண்டாட்டி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 3 months ஆஃபர் பார்த்தா ஜிம் மறுபடியும் பிளாக் ஒரு மாதிரி உட்காந்துட்டு கேக் சாப்பிட்ருக்காங்க. இந்த பாப்பா பார்க்குறான். டேடா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ அது பாப்பா கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. மம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பண்ணுறா. அது கேக் வந்து அவ்வளோ சொல்லிட்டு வாயின் பண்ணுறா. ஜெக்கி பார்க்குறாங்க. மம்மா கேக் சாப்பிட்றாங்களா சொல்கிறாங்க. மம்மா குட்டி பாப்பா வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா அதை சொல்கிறாங்க. குட்டி பாப்பா சொல்கிறாங்க. இங்கே இருக்குது சொல்கிறாங்க. அது இங்கே இருக்குது ஜெக்கி தான் பாயின் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஸ்டொமக்கா ஜிம் பார்த்தா அப்புறம் ஹாப்பியாக கேக் சாப்பிட்ருக்காங்க. இப்போ என்னும் ஜெக போகிறாங்க. ஏண்டா கொஞ்சம் கேப் கொடுக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே என்ன பேசுங்க இன்னும் என்ன பேசுகிற அப்படி ஜிம் திட்டுறாங்க. இல்லைடா இப்போ தானே குழந்தை வந்து கொஞ்சம் 1 year தானே பாடி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அதுக்குள்ளே எனக்கு குழந்தை சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. என்ன குழந்தை பெற்றுப்பேன் நீ எத்தனை பெற்றுப்பேன் ஜிம் சொல்கிறேன். இந்த காமன் எத்தனை குழந்தை பெற்றுப்பேன் தெரியுமா என் ஜெக்கி பார்த்துப்பான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க நீ எல்லாம் பேசுகிறவங்களுக்கு இன்னும் சொல்ல சுற்றி இருந்தீடா சொல்கிறாங்க. அது அப்போ சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியும் ஓகேவா நான் எத்தனை குழந்தை பெற்றுப்போம் என் ஜெக்கி பார்த்துப்பான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி தான் ஜெக்கியே சொல்கிறாங்க. ஜெக்கி லிப்பில் பெக் பண்ணுறாங்க. அப்படி தான் செல்லமே ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ என்னும் ஜெவ் பார்க்குறாங்க. என்னடா இப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹனிமூன் போகிறோம் சொல்கிறாங்க. ஹனிமூன் ஆமாம் நாங்கள் ஹனிமூன் போகிறோம் சொல்லிட்டு போகலாம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு
சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, ஹனிமூனே போகாமல் 2 குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஹனிமூனே போகாத எவ்வளோ சரியாக சொல்கிறாங்க. ஒய்ஃப் அன்கண்டிஷனல் லவ் பண்ண மட்டும் போதும், குழந்தை வந்துடும். ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன், இவன்ட்டு போய் கேட்டேடா சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜீவனை பார்க்குறா, அம்மா குட்டி பாப்பா சொல்லிட்டாங்க வரப்போதில் தங்க உங்கள் பாஸ் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க அழகா. இப்போ பெரிய சாப்பிட்டு பார்த்தா ஜிம் பார்க்குறாங்க, நீ சாப்பிட்றா சொல்கிறாங்க. அந்த பையன் பார்த்தாங்க, ஓ சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க, எனக்கு அது வேணும் சொல்கிறாங்க. அது கேட்கதான் வாங்கி தர முடியும் வந்து அப்படி சொல்லிட்டு இப்போ நேற்று அதை உடச்சி மறுபடியும் வாங்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. அது நம்ம ஜிம்மில் பையன் தான் முக்கியமாக அந்த பையன் பார்க்குறான், எனக்கு வாங்கி தரம்மா சொல்கிறாங்க. வாங்கி தர முடியாது ஜங்ஷன் வந்து பாரு சாப்பிட சொல்லிட்டு ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. எங்கே ஒரு பொண்ணு அவரா வீட்டு ஸ்கூல் விட்டு மம்மா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற அக்கா வந்துட்டா வா ஸ்டோரி போய்ட்டு ஜிம்மில் தூக்குறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேம்மா தூக்காதீங்க அம்மா சொல்கிறாங்க. எதுனே ஒரு பெரிய மனுஷியா ஜஸ்ட் உனக்கு 5 years தான் ஆகுது. ஜிம் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. தம்பி சேட்டை பண்ணவங்களாம் சொல்கிறாங்க, ரொம்ப வந்து பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோனா வந்து பார்க்குறப்ப திங்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு வீட்டில். ஐயோ அம்மா என்னது சொல்கிறாங்க பாரு வந்துட்டு அவங்க டாட்டா நேற்று வாங்கிட்டு வந்துடா உடச்சிட்டா பாரு சொல்கிறாங்க. ஜிம் போய் பார்க்குறா, மின்மின் ஒரு சாரி ஜோன் ஜங்ஷன் உடைக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜோன்சன் பார்க்குறா, நான் உடைப்பேன் சொல்கிறாங்க. ஜிம் உடைக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க பாரு அக்கா பெரிய சமத்து காலாக இருக்கா குட் காலா நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறோம்மா நீங்கள் சொல்லுங்க டேடா கிட்ட வந்துட்டு உங்களை ஃபஸ்ட் வாங்க தான் வந்து குட்டி பாப்பா வந்திருக்கான்னு சொல்லிட்டா நீங்கள் எப்படிமா எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாட்டார் அப்படி தான் நினச்சேன், இவன் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டான் ஆனால் நம்மள டார்ச்சர் பண்ணுறான் சொல்கிறாங்க. ஜிம் பம்பை பற்றி மறைக்கிது நான் டார்ச்சர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆமாட்டா டார்ச்சர் என்ன பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க வந்து ரசிச்சு பார்த்துருக்காங்க டோர் கிட்ட. இப்போ ஜிம் கொஞ்சம் ஹெட்ல பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கி நின்றுருக்காங்க. அவ்வளோ அழகாக ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அங்கே நிற்கிறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா ஏன்னா 3 பேபிஸ் ஃபைட் பண்ணுறது அதை பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறேன் டாடா என்ன மம்மா பேபி அந்த தம்பியை வந்து கூட்டிட்டு போகிறாங்க. 4 பேர் வெளியே கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. வெளியே கூட்டிட்டு போகணும் 3 பேர் கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே போகணும் சொல்லுங்க சொல்கிறாங்க. டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு கேண்டில் டின்னர் போகணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கேண்டில் டின்னர் போகணும் சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம்மா ஏடா உங்களை டைம் கூட்டிட்டு போகிறாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க போகணும் அப்படி பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நானும் என் பசங்க கூட்டிட்டு போக முடியாது ஆயிடுச்சு போலமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பேபி நாள் ரெடிட்டாங்க. இப்போ அந்த ஜங்ஷன் தான் பார்க்குறான். அவனுக்கு எப்படின்னாக்கா ஜிம் ஜேகே ஒன்றா அந்த மட்டும் பிடிக்காது மற்றபடி எல்லாம் ஒரு மாதிரி சேட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஹேண்ட் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. நம்ம ஜோனா வந்து ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா. இப்போ பேபி ஃப்ரெண்டு உட்காந்துருப்பா. 2 குழந்தைங்க ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாங்க அவங்க சீட்டில். ஜிம் முன்னாடி உட்காந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறவங்க டேட்டா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் டேடா சொல்கிறாங்க. மம்மா கிட்ட டோன் டச்சி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் ஒவ்வொருத்தன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கேஷாக உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க திரும்ப சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் லைட்டாக சிரிக்கும். ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க பாரு ஃபஸ்ட்டு வாங்கினா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஃபஸ்ட்டு வாங்கினா பண்ணுவா கேட்குறாங்க. ஜெக்கி பண்ண தெரியாது அவனை கேட்குறாங்க. அது ஜங்கு அமைதியாக சொல்கிறாங்க. ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. ஃபைனாக போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் குழந்தைங்க வந்து தூங்கிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்து பேர் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 2 பேர் இருக்காங்களே சரியான ஜோனா ரொம்ப சமத்து இவன் சரியான சேட்டை பிடிச்ச பையன் இருந்தாலும் ரொம்ப அழகு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப அழகு தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஜிம் அந்த குழந்தை ஜிம் மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப அழகு ஜெக்கி போட்டு ஜிம் அந்த பேபி சிக்ஸ் கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க சரி சரி போதும் போதும் டயர்டாக இருப்பீங்க போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இப்படி கண்டிப்பாக போயிருக்கோம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க வா ஒரு பாத் பண்ண சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. அங்கே பாரு சவுண்ட் ப்ரூஃப் தான் பாத்ரூம்ல வா சொல்கிறாங்க. நோ ஜங்கா சொல்கிறாங்க. வாடா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்க இருக்கியே சொல்கிறாங்க. நான் இருக்கிறேன் என்ன கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்படியே உனக்கு வேறவா சொல்கிறாங்க. நான் டிஃபன் ஜங்க் காட்சி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெக்கி எல்லாமே லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஜிம்ல அப்பா ரொம்ப ஹாப்பி ஜோக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஜெக்கியோட அப்பா 1 டைம் பார்த்துருப்பாரு. ஜெக்கி ஜிம்ல ரொம்ப நல்லா இருக்காங்க ஹாப்பியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜிம் மட்டும் பேசிட்டு போயிருப்பாரு. ஜெக்கி பேசிக்க மாட்டாங்க. ஜிம் மட்டும் அவர் பேசிட்டு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி போயிருப்பாரு. நமக்கு ஜெக்கி பார்க்குறாங்க. என் லைஃப்பில் வந்ததுக்கும் அப்புறம் என் லவ் பண்ணதுக்கும் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்ல போறியா ஜிம் கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லவ் யூ டூ ஜெக்கி அந்த ஜிம்மில் டேட்டா ஹாப் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் போது எதுவும் வேணாம் ஓகேவா சொல்லிட்டு ஜெக்கி எப்படி சொல்லி கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எமோஷன் ஆகுதுல அடிப்பேன் ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. எமோஷன் ஆகுதுல அடிப்பேன்டா ஜிம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹேப் பண்ணுறதுக்கு எனக்கு 3 பர்சன் இருக்காங்க. எனக்கு பையன் பொண்ணு என் ஒய்ஃபை சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெக்கி டேட்டா ஹாப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்போ ஹாப்பியாக இருக்குண்டா அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல ஹாப்பியாக ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அது போது எனக்கு வேறு எதுவும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டைட்டாக படிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு கேட்டால் வேணும் கேட்குறாங்க. மொத்தளவு எனக்குடா எனக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு மொத்தளவு முழுசாக உனக்கு கிடைக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு லவ் நான் கொடுப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு லவ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எவ்ரி நீ மட்டுமே சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம டாக்டர் மேபி உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சுனாக்கா ஐம் சாரி டாக்டர் பை டேக் எவ்ரிவன்.